டைம் கொடுக்கலாமா சார்? கேள்வி நீங்கள் இருக்குமே ஆனால் கடைசி செஷனில் நம்ம கேள்விகளை எடுப்போம். போன வெள்ளிக்கிழமை எங்களோட ப்ரேயர் மீட்டிங்கில் ஆண்டவர் தீர்க்கமாக சில காரியங்களை வெளிப்படுத்தினார். எப்படி இயேசு கிறிஸ்து நாட்களிலே திரளான ஜனங்களை அவர் பின்பற்றி சென்றார்கள், அவருடைய அற்புதங்களை பார்த்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் அவர்களை விட்டு போயிட்டாங்க. 12 பேர் தான் இருந்தாங்க. ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு மேல் அறையில் 120 பேர் காத்திருக்கிறாங்க. ஸோ அந்த 120 பேர் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவங்க மூலமாய் மறுபடியுமாய் ஆண்டவர் உலகத்தை சுவிசேஷத்தினால தீவிரமாக கலக்க ஆரம்பித்தார். ஸோ இன்றைக்கு திரளான கூட்டங்கள் உலகம் முழுவதும் ஆண்டவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். சபை தோறும் அவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். பல காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது மத்தியிலிருந்து இந்த பூமி வாழ்க்கையை விட்டு பிரிந்து ஒரு மேலறை என்று சொல்லப்படுகிற ஒரு மேலான வாழ்க்கைக்குள்ள ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் மேலே எழுப்பி கொண்டு இருக்கிறார். ஸோ அந்த ஜனத்தின் மத்தியில் மறுபடியுமாய் ஆண்டவர் ஆவியானவரை பயங்கரமாக ஊற்ற போகிறார். திருப்பி ஆண்டவர் எப்படி ஆரம்பித்தாரோ, சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அந்த நிலைக்கு மறுபடியுமாய் ஆண்டவர் சபையை கொண்டு வருவார். ஸோ அப்போ அது நான் பிளான் பண்ணாதது ஒன்று, அந்த ஃப்ரைடே ப்ரேயர் மீட்டிங்கில் ஏன்னோ அந்த மேலே அறையில். ஸோ எப்படி இப்போ என்னன்னா பாருங்கள், ஒரு வார்த்தை ஆண்டவர் அன்றைக்கி சொன்னார், இனி ஆண்டவர் நம்மளோட வார்த்தையை நம்ப போகிறதில்ல. அதாவது ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, சரிங்களா, என்னையை உருவாக்குங்க, இதெல்லாம் ஆண்டவர் நம்ப போகிறதில்லை. அவர் எல்லாருக்குள்ளாகவும் வேலை செய்து உடைக்க போகிறார். எல்லாருக்குள்ள உடைக்க போகிறார். யார் நிற்கிறாங்க நிற்க மாட்டாங்கன்னு அப்போ பார்ப்பார். God is going to work. Breaking நடத்த போகிறாரு. Then he will know who will stand, who is going to run away. இப்போ நம்ம 1000 சொல்லலாம். ஸோ அதில் ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி மறுபடியுமாக ஒரு பெந்தகோச அனுபவத்தை தேவன் கொடுக்க போகிறார். ஏன் நான் இதை நம்புகிறேன் அப்படின்னா, நான் பார்த்துருக்கேன் என்னோடய சொந்த அனுபவத்தில். பாருங்கள், நம்ம எல்லாரும் கட்டாயமாக சர்ச் நம்ம கேம்புக்கு போயிருப்போம். சர்ச்சில் ரிவைவல் மீட்டிங் நடத்தியிருப்போம். சில வேளை நீங்கள் ஒரு ஃபாஸ்டிங் எடுத்து உபவாசம் எடுத்து தேவனை தேடி இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளே போயிட்டு வந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெதஸ்தா குளம் கலரப்பட்டது போல் நம்மளோட ஆவி கலரப்பட்டு இருக்கும். ரொம்ப ரிவைவலாக இருக்கும். நம்மளுடைய ஸ்பிரிட்டில் ப்ரே பண்ணுறது, வர்ஷிப் எல்லாம் ரிவைவலாக இருக்கும். பட் நம்ம அந்த நிலையில் தொடர்ந்து அது அங்கேருந்து இன்னும் பில்ட் பண்ணாததுனால, அந்த நிலைக்கு வருகிறதுக்கு முன்பதாக நம்ம எப்படி இருந்தோமோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைக்கு நம்ம திருப்பி ட்ரிஃப்ட் பின்னால் போகிறதுனால இதை இழந்துடுறோம். ஸோ நான் இதை பார்க்குறேன். அப்போ அந்த கேம்பில் ரிவைவல் மீட்டிங் அந்த ரிவைவல்லாம் ஒரு 1 வீக் 2 வீக், அதுக்கப்புறம் நம்ம பழைய நிலைமைக்கு போயிடுறோம். அந்த ஃபயரை இழந்துடுறோம். ஸோ அது நடக்கக்கூடாது. ஏன் தெரியல? அப்படின்னா we are not radical. நம்ம ரெடிக்கலாக இல்லை, நம்ம தீவிரமாக இல்லை. நம்ம அதை காத்துக்கொள்ளணும். அந்த லைஃப்குள்ளே தொடர்ந்து அப்படி நம்மளை பலவந்தம் பண்ணி கொண்டு போகணும். அப்போ தான் ஒரு பிரேக் த்ரூ வரும். நம்ம ரிலாக்ஸாக இருக்கும்போது we go back. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்போ கேம்புக்கு ரிவைவல் மீட்டில் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ப்ரே பண்ணும்போது உங்கள் ஸ்பிரிட் ரொம்ப சார்ஜாக இருக்கும், ஃபயராக இருக்கும். நீங்கள் பேசுகிற டங்ஸு உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். பட் நினச்சி நிற்க மாட்டேங்குது. இல்லை, ஸோ ஆண்டவர் போடுறது நினச்சி நிற்க மாட்டேங்குது. ஸோ உள்ள கண்டிஷன் இருக்குது, அதை அப்படியே நெருக்கி போடுறதுக்கு. அதான் இந்த வாட்டி God have to prepare, நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கார். ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறாரு, டீல் பண்ணுறாரு. ஸோ தட் அவர் ஊற்றும் பொழுது இட் வில் ஸ்டே. அதை நெருக்கிறதுக்கு, அதை கொண்டு போடுறதுக்கு உள்ள ஒன்றும் இருக்காது. God have to work. ஹல்லேலூயா. ஸோ அதாவது எனக்கு என்ன ஒரு உற்சாகம்னா, நான் என் ஒய்ஃப்ட்டு கூட என்ன ஷேர் பண்ணல. ஒரு 2 நாள் முன்னுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கிறேன், ஜானத்தன் கான்
தெரிந்த நபர் சொல்லுவாங்க, யூஎஸ்ல இஸ் a வெரி குட் ப்ராஃபிட். ஸோ அவர் வந்து ரொம்ப இந்த டைம் லைனை வச்சு பேசுவார். ஆண்டவர் அவர் பயங்கர ரெவலேஷன் கொடுப்பார் ஜொனத்தன் கான். ஸோ அவருடைய ஒரு 25 மினிட்ஸ் மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இதே காரியத்தை அவர் சொல்கிறார். அந்த டைம் லைனை வச்சு என்ன நடந்துச்சு, என்ன நேரிட்டுச்சு, அந்த ஜூப்ளியில் ஒவ்வொரு ஜூப்ளியில் என்ன நடந்துச்சு எல்லாம் கணக்காக சொல்லி அவர் சொல்கிறார். கடைசியில் என்ன ஆக போகுதுன்னா, எவ்ரிதிங் வில் கம் பேக் டு ஹிஸ் ஒரிஜினல் பிளேஸ். அவர் சொல்கிறார், மறுபடியும் சபை அப்போஸ்தலிக் டேஸ் போல் ரெடிக்கல் ஆக போகுது, பவர் ஆக போகுது, போல்ட் ஆக போகுது, சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸில் பயங்கரமாக ஆப்ரேட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னார். ஸோ வெரி என்கரேஜ். அதைத்தான் நான் ஃப்ரைடே ஆண்டவர் பேசினார். யூசி அதான் பேசினார். நான் ப்ரிப்பேர் பண்ணாதது ஒன்று. யூசி ஸோ எனவே நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெடிக்கலாக மாறணுங்க. நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு போயிட்டு நாளைக்கு எப்போதும் போல் இருந்தீங்கன்னா நோ யூஸ். யூசி நோ யூஸ். இந்த ஆண்டு சொல்கிறாரு பாருங்க, வழி ஓரத்தில் விழுந்த விதையை பிசாசு வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். The seed that fall on the wayside, roadside. பிசாசு வந்து எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்கிறாருல, தெரியுது அந்த வசனம் உங்களுக்கு? அது என்ன தெரியுங்களா? நீங்கள் போய் மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா அந்த wicked ஒன்னு போட்டிருக்கோம். அந்த wicked one come and snatch it away. அப்போ அந்த wicked ஒனுக்கு வந்து மூல பாஷையில் பொன்னி ரோஸ்ன்னு போட்டிருக்கோம். இட்ஸ் நாட் நம்ம நினச்ச மாதிரி லிட்ரலி வந்து பிசாசு வந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறதில்ல. அந்த பொன்னி ரோஸ் என்று சொல்கிறது வந்து நமக்குள்ளே இருக்கிற டிமானிக் கண்டிஷன்ஸ். இப்போ யாக்கோபில் சொல்கிறாருல, 2 விதமான ஞானம். ஒன்று வந்து லௌகீக ஞானம், பேய்த்தனத்துக்கான ஞானம், அடுத்தது ஜென்ம சுபாவம். இது தான் அந்த பொன்னி ரோஸ். இது தான் என்ன செஞ்சிடும், உள்ளே போடுற விதையை நெருக்கி கொண்டுரும். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம மீட்டிங் வைக்கும் போது நம்மளோட ஹார்ட் வந்து பாருங்கள், நம்ம அதில் ரேடிக்கலாக டீல் பண்ணலன்னா, இவரை கண்டா எனக்கு பிடிக்காது, எனக்கு அந்த ஆசை, அவரை நான் மன்னிக்க மாட்டேன், இப்படி இருந்துச்சுன்னாங்க நீங்கள் எந்த மீட்டிங் போனாலும் 2 வாரம் தான் நிற்கும். இந்த கண்டிஷன் அதை நெருக்கி போட்டுரும். நெருக்கி போட்டுரும். நம்ம தீவிரமாக இருக்கணும். ஒரு சேஞ்சை நம்ம லைஃப்பில் பார்க்கணுன்னா, சேர்ச்சில் பார்க்கணுன்னா, லீடர்ஸ் நம்ம தீவிரமாக இருக்கணும். சம்திங் நமக்குள்ளே முதல் நடக்கும். நான் ஒரு டைமில் வந்து ஒரு 1996, 97, 8 வந்து ஹோப் ஆஃப் காட் என்ற சொல்லக்கிற ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் சபை கீழே நாங்கள் இருந்தோம். இட்ஸ் எ வெரி பிக் என்னது டினாமினேஷன் சொல்லலாம், ஆர்கனைசேஷன் சொல்லலாம். அதோடைய மெயின் சர்ச் வந்து பேங்காக்ல இருந்துச்சு. த ஃபவுண்டர் வந்து ஒரு தைலண்ட்கார், டாக்டர் கிரியன் சாக் ஒங்சாக் அவர் பேர். அவ்வளோ பெரிய பிக் சர்ச்சில் நாங்கள் வந்து ஒரு சின்னூண்டு தமிழ் சர்ச் அவங்க கீழே இருந்தோம். ஸோ அப்போ நாங்கள் கான்ஃபரன்ஸுக்கு கென்திங் போயிருந்தோம். அவர் தான் வந்திருந்தார், எல்லாம் பாஸ்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ். அதில் நான் ஒண்டி தான் இந்தியன் பாஸ்டர். ஸோ அவர் ஒரு வேர்டு சொன்னார், அது இன்னும் என்னை விட்டு போகலை. விசுவாசிகள் ஒரு பக்கெட் ரத்தம் சிந்த வேண்டிய இருந்தால் தலைவர்கள் 10 பக்கெட் ரத்தம் சிந்தணும். நீங்கள் 10 பக்கெட் ரத்தம் சிந்த சித்தம் இல்லாமல் அவங்கள ஒரு பக்கெட் சிந்துங்கன்னு சொல்லவே கூடாது. அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வச்சு பேசினார். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு உன்னதமான அழைப்பு. அல்லேலூயா. ஸோ எனவே நம்ம தொடர்ந்து பாடத்துக்கு போவோம். அடுத்த பாடம் என்னன்னா, த காலிங் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் லீடர்ஷிப். தலைமைத்துவத்தினுடைய அழைப்பும் அதனுடைய பயிற்சியும். தலைமைத்துவனுடைய அழைப்பு என்று சொல்லும் பொழுது 2 பகுதியாக அதை நம்ம பிரிக்கலாம். ஒன்று டிவைன் சாவரனிட்டி, அதாவது தெய்வீக சர்வத்துவம். ஓகே. இன்னொன்று வந்து டிவைன் சாவரனிட்டி ப்ளஸ் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொன்று வந்து தேவனுடைய சர்வத்துவத்தின் சித்தம், அதோடு கூட மனுஷனுடைய ஒப்பு கொடுத்தல், மனுஷனுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஒன் இஸ் டிவைன் சாவரனிட்டி, ஒன்று வந்து சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சர்வ வல்லம உள்ள திரு சித்தம், அது ஒரு கேட்டகரி. இன்னொன்று வந்து சர்வ வல்லமுள்ள தேவனுடைய திரு சித்தம், அதோடு கூட மனுஷனுடைய பொறுப்பு, மனுஷனுடைய ஒப்பு கொடுத்தல். டிவைன் சாவரனிட்டி, ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் ஹியூமன் ரெஸ்பான்ஸ். இது நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்து டிவைன் சாவரனிட்டி, தேவனுடைய சர்வத்துவத்தின் திரு சித்தத்தின் அடிப்படையில் அவர் ஆபிரகாமை அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல வெளிப்படுகிறார்.
மகிமையின் தேவனாய் வெளிப்படுகிறார். மெசொப்பொத்தாமியாவில் இருந்த ஆபிரகாமை தேவன் அழைத்து அவரை பின்பற்ற சொல்லுகிறார். அவரை இஸ்ரவேல் தேசத்திற்கு தகப்பனாய் தேவன் அவரை அழைக்கிறார், ஃபவுண்டராக அழைக்கிறார். அதே வேளையில் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவரை பிதாவாக தேவன் நியமிக்க சித்தம் கொண்டிருந்தார். நீங்கள் அதை ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம் 1-3, அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிக்கலாம். அப்போ ஆண்டவர், இதான் டிவைன் சாவர்னிட்டி. ஆண்டவர் நேரடியாகவே ஆபிரகாமிடத்தை வெளிப்பட்டு ஆபிரகாமை அழைக்கிறத பார்க்கிறோம். அதே போல் மோசேயை பார்க்கிறோம். ஆண்டவர் முட்செடி மத்தியிலே மோசே இடத்துல வெளிப்படுகிறார். மோசே மோசே என்று ஆண்டவர் அவரை நேரடியாக அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம் யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்தில். இதெல்லாம் தேவன் நேரடியாக அவருடைய சிறு சித்தத்தின் பிரகாரம் அவருடைய தாசர்களை அழைக்கிறத பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசியும் அப்படிதான். எலியா தீர்க்கதரிசி திடீரென்று அவர் சீன்குள்ளே வரார். ஓகே, அவர் தேவனோட கட்டளையை கொடுக்கறத பார்க்கிறோம். அவர் இப்படி சொல்றார் தன்னை குறித்து, தேவனோட சமூகத்தில் நிற்கிற நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஐ ஹூ ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்போ எலியாவை ஆண்டவர் விசேஷமாக அழைத்திருக்கிறார். அவரை தேசத்துக்கு தீர்க்கதரிசியாக தேவன் அழைத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். ஜெரமியா தீர்க்கதரிசி, ஜெரமியா வாலிபனாக இருக்கும் பொழுது அவருக்கு கர்த்தரோட வார்த்தை நேரடியாக உண்டாகிறது. ஆண்டவரோட வார்த்தை நேரடியாக அவருக்கு அனுப்பி அவரை ஊழியத்துக்கு தீர்க்கதரிசியாய், யூதாவுக்கு தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாய் அவரை அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டு சொல்கிறாரு, நான் உன்னை உன் தாய் கருவிலேயே தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம சில வேளையில் இந்த வசனத்தை நம்ம கோட் பண்ணுவோம், ஆண்டவர் நம்மை தாய் கருவில் தெரிந்து கொண்டார். ஆனால் பழைய ஏற்பாடில் இருந்த மக்களுக்கும் புதிய ஏற்பாடில் இருக்கிற ஒரு மக்களுக்கு ஒரு விசேஷம் என்ன தெரியுங்களா? இது உண்மை. ஆண்டவர் எருமையா தாயின் கருவில் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துக்குள்ள உங்களையும் என்னையும் உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஸோ நம்ம இன்னும் எத்தனை விசேஷமான இடத்துல இருக்கிறோம் பாருங்களேன். ஏன்னா எரேமியா ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ளே தெரிந்து கொள்ளலை. ஆமென். நம்மை கிறிஸ்துக்குள்ளே உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். அதனால்தான் ஸ்திரீ வயிற்றிலிருந்து பிறந்த யோவான் ஸ்தானை பார்க்கலும் வேறு யாரும் பெரியவன் கிடையாது. ஆமென். யாருமே பெரியவன் கிடையாது. அப்படின்னா பழைய ஏற்பாடு ஆதாமில் இருந்து மல்கியா வரைக்கும் யோவான் தான் கிரேட்டஸ்ட் சொல்லிட்டார். ஆனாலும் தேவராஜ்யத்தில் சிறியவன் ஒருவன் யோவானை பார்க்கலும் பெரியவன்ட்டார். பிகாஸ் நம்மளோட ப்ரிவிலேஜ் அப்படி, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நம்மளோட ப்ரிவிலேஜ் பயங்கர ப்ரிவிலேஜ். அதை நம்ம வார்த்தையில் சொல்லி முடிக்கவே முடியாது. எனவே ஜெரமியா ஆண்டவர் தாய் கருவிலை நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி ஆண்டவரை நேரடியாக அவருடைய சாவரன் வில்லை கொண்டு அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஒரு சில உதாரணங்கள். அங்கிட்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் நேரடியாக தரிசனத்தை கொடுக்கிறார். நேரடியாக அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அவரை ஊழியத்துக்கு அழைக்கிறத நாம் பார்க்கிறோம். யூதேயாவை குறித்து, அங்கே இருக்கிற மக்களை குறித்து ஆண்டவர் இவரை எத்தனையோ ஒரு ஆவியில் எடுத்து, அங்கே இருக்கிற இவர் பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாரு. யார்? எசேக்கியேல். அதனால் ஆண்டவர் அவரை ஆவியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஜெருசலத்தில் தேவ ஆலயத்தில் ரகசியத்தில் இருட்டில் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இவர் ஆவியில் பார்க்க வைக்கிறார். ஸோ இப்படி ஒரு ஊழிய அழைப்பு பெற்றவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில். ஸோ இவர்கள் எல்லாரும் நம்ம பார்த்தது போல தாங்களாக அவர்களை அழைத்து கொள்ளலை, மனுஷன் அவர்களை அழைக்கவில்லை, தேவன் இவர்களை திட்டவட்டமாக அழைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமென். ஸோ அதே போல தான் புதிய உடன்படிக்கையில் சில உதாரணங்கள். இப்போ 12 சீசர்கள் இருக்கிறார்கள். மத்திய 10ஆம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது ஆண்டவர் ஒரு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி இவர்களை பேர் சொல்லி அழைக்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலர்களாக தேவன் இந்த 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அன்றைக்கி அநேகர் பேர் இருந்தாங்க, 70 பேர், அநேக பேர் இருந்தாங்க ஆண்டவரை பின்பற்றினார். ஆனால் கர்த்தர் இவர்களை விசேஷமாக ஆண்டவரே தேர்ந்தெடுக்கிறத பார்க்குறோம். ஆமென். இவர்களாக தங்களை தேர்ந்தெடுக்கலை, இவர்களாக தங்களை தேவனிடத்தை ரெக்கமெண்ட் பண்ணலை, தேவன் அவர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். கடந்த பாடத்தில் பார்த்தது போல கலாத்தியர் 1:1-12 வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறாரு, தேவன் தான் என்னை ஊழியத்தில் வைத்தார், நான் மனுஷனால் அல்ல, தேவ சித்தத்தினாலே நான் ஊழியத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். அப்போ பவுல் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் அப்படி ஒரு இடம் இருக்குது? Not of man, not by man, but by the will of God. மனுஷனால் அல்ல,
மனுஷனால் ஏற்படுத்தப்படலை, தேவனால் நேரடியாக அவர் சித்தத்துக்குள் நான் ஊழியத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஏன் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம்? காரணம், மனுஷனால் நியமிக்கப்பட்டவர்கள் அன்றைக்கும் இருந்திருக்கிறார்கள். தேவ மினிஸ்டர்ஸ் who are by man and of man and not of God. அதனால தான் இப்படி சொல்வதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு வாசல் இருக்கிறது. ஆமென். ஸோ இந்த உதாரணத்தை பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய சாவரன் வில்லை கொண்டு நேரடியாக இவர்களை அழைக்கிறத நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த 12 அப்போஸ்தலர்களை அழைக்கிறத பார்க்கிறோம். இதில் எந்த சந்தேகமே கிடையாது. God literally called them and anoint them. அடுத்து டிவைன் சாவரன்டி அண்ட் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் ஹியூமன் ரெஸ்பான்ஸ். இப்போ தேவனுடைய சர்வத்துவத்தின் சித்தம், மனுஷனுடைய ஒப்பு கொடுத்தல், மனுஷனுடைய கீழ்ப்படியுதல், பொறுப்பு, அதை நம்ம பார்க்க போகிறோம். அநேக நேரத்தில் ஆண்டவர் இன்னொரு ஊழியர்களை கொண்டு மற்ற ஊழியர்களை, தலைவர்களை எழுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஆண்டவர் நேரடியாக இவங்க மாதிரி இல்லை. இப்போ ஆபிரகாம், மோசேலாம் பார்த்தோம், எலஜா, ஜெரமையா, இசைக்கெல்லாம் பார்த்தோம், 12 சீசரில் பார்த்தோம், அப்போஸ்தலனாகிய பவுலையும் பார்த்தோம். நேரடியாக இயேசு அவருக்கு தோன்றுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரத்தில் நேரடியாக அழைக்கிறார், அவர்கிட்ட பேசுகிறாரு. அதனால தான் பவுல் சொல்கிறார், நானும் கடைசியாக அவரை கண்டேன், இயேசுவை கண்டேன்னு சொல்லுகிறார். ஸோ இவங்க நேரடியாக அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஊழியர்களை கொண்டு இவர்கள் மூலமாய் மற்றவர்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறத பார்க்கிறோம். ஆமென். ஸோ இங்கே தான் என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் இந்த ஊழியர்களை கொண்டு மற்றவர்களை அழைக்கும் போது அவர்கள் அந்த அழைப்பை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டு பொறுப்புக்குள்ளே வருவது, அது அவங்க கையில் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஆமென். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம், ஜோஷுவா, மோசேயை பார்க்கிறோம். ஓகே, மோசே ஜெபிக்கிறார். என்னாகும் 27ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மேய்ப்பு நாளாத ஆடுகளை போல இருக்கிறாங்க. எனவே ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறாரு, ஜோஷுவாவை எடுத்து எலியேசார் ஆசாரியின் முன்பதாக கொண்டு வா, ஜனங்களை எல்லாரையும் திரட்டி இவரை இஸ்ரவேலுக்கு தலைவனாக நேமின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ அப்போ ஆண்டவர் இங்கே டீல் பண்ணுறது யார்? மோசே இடத்துல மோசையை அழைத்து ஜோஷுவாவை தலைமைத்துவத்துக்குள்ளே ஏற்படுத்த சொல்லுகிறார். ஆமென். ஸோ இதை நம்ம பார்க்கணும், இந்த பேட்டர்னையும் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் இப்படியும் நம்மளை ஊழியத்தில் அழைக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ இங்கே என்ன ஒரு காரியம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இன்னொருவர்களை ஊழியத்துக்குள்ளே கொண்டு வருது, ஒருவங்களை ஊழியத்துக்குள்ளே அப்பாயிண்ட் பண்ணுறது நீங்கள் வேதாகமத்தில் இந்த ஓட்டு போடுறதை நீங்கள் பார்க்க முடியாது. எக்ஸப்ட் ஃபார் அப்போஸ்தலர் நடபடிகளில் அவங்க டாய்ஸ் போட்டாங்க. ஓகே, மத்தியஸா, இன்னொருத்தன் பார்னபாஸா. அது ஆக்சுவலி ஓட்டில் 2 பேர் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஆண்டவரே யார் நீங்கள் காட்டுங்க. ஓட்டிங் சிஸ்டம் அது ரொம்ப தப்பாக போயிடும், அது பாயஸாக போயிடும். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம சர்ச்சில் இருக்காது, சில இடத்துல அப்படி இருக்குது. இந்த போர்டு வைத்து கொஞ்சம் செக்கிலோ மாதிரி நடத்துவாங்க. ஸோ அங்கே ஓட்டிங் இருக்கும், எத்தனை பேர் ஓட், இவருக்கு ஓட் கூட இவரை நியமிப்போம். தட்ஸ் நாட் ஸ்கிரிப்சரல். ஓகே, நம்ம அதை பாவம்னு சொல்ல வரல, பட் தட்ஸ் நாட் ஸ்கிரிப்சரல். ஓகே, அதில் ராங்காக போக வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இங்கே மோசே ஆண்டவர் ஜோஷுவாவை நியமிக்க சொல்கிறார். அடுத்து தாவீதையும் சாமுவேலும் பார்க்குறோம். ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்லி, ஓகே, ஜெஸ்ஸி குடும்பத்திற்கு போய் தாவீதை அபிஷேகம் பண்ண சொல்கிறார். ஆமென். ஆண்டவர் நேரடியாக தாவீதுக்கிட்ட போகலை. ஓகே, பட் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புகிறார், போய் இவர் அபிஷேகம் பண்ணு, இவர் தான் அடுத்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில். ஓகேங்களா? ஸோ அப்போ சாமுவேல் போய் தாவீதை அபிஷேகம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அடுத்து இலாஷா அண்ட் இலாய்ஜா. ஆண்டவர் எலேஜா கிட்ட சொல்கிறாரு, நீ எடுத்துக்கொள்ளுக்கிறதுக்கு முன்பதாக இலேஷாவை போய் நீர் அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. உனக்கு அடுத்து, உனக்கு சக்ஸஸராக நீ போய் இலேஷாவை அபிஷேகம் பண்ணு. அப்போ இலேஷா 10 ஆக்சன் மாடுகளோடு கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், ப்ளவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ எலேஜா போய் அங்கே அவருடைய சால்வையை தூக்கி போடுறாரு. அவர் மேலே போட்ட உடனே எலேஷாவுக்கு தெரிஞ்சிருச்சு, நமக்கு அழைப்பு வந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், மாட்டை வெட்டி பலியிட்டுட்டு அவரோட ஆக்சன்லாம் உடச்சி போட்டுட்டு அதையே வரவு கட்டையாக பாவச்சு பலியிட்டுட்டு எலேஜா பின்னால் வர ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. பாருங்கள், சால்வை அவர் மேலே போடப்பட்டது, இப்படி வீசப்பட்டது, ஒரு அழைப்பு. அது வா, என் பின்னால் வான்னு.
ஆமென். அப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சொன்னார், நான் மேலே எடுத்துக்கொள்கிறத நீ பார்த்தேன்னு சொன்னால் இந்த சால்வை உன் மேலே விழும், நீ கேட்குற பிரகாரம் ரெட்டிப்பான ஆவியை நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன நம்ம பார்க்குறோன்னா பாருங்கள், தேவன் அழைக்கிறாரு. அந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரவனாய் மாறணும், பாத்திரவனாக மாறணும். அந்த அழைப்புக்கு நம்ம உருவாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் எலைஷாவை எப்படி உருவாக்குனார் பாருங்கள். கடைசின்னு எலைஜா டெஸ்ட் பண்ணுறாரு. ஆண்டவர் என்னை வந்து பெத்தேல் போக சொல்கிறாரு, நீ வராத, நீ இங்கே இரு. இல்லை, ஜீவனுள்ள தேவன் இருக்கிறவரை நான் உங்கள் பின்னால் தான் வருவேன். ஆண்டவர் என்னை எரிக்க போக சொல்கிறார், நீ இங்கே இரு அப்படின்னு விடவே இல்லை. கில்கில் போக சொல்கிறாரு. அப்போ அவர் உருவாகிறத பார்க்குறோம். எலைஷாக்க அவர் கை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றுறாருன்னு பார்க்குறோம். ஸோ வெரி ஹம்பிள் பிகினிங். அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாளைக்கே அவர் அந்த இடத்துக்கு வர அவர் விரும்பலை. அவர் உருவாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்படி வீசப்பட்ட அந்த மென்டல் ஒரு நாள் மேலே இருந்து 2 மடங்கு அபிஷேகமாய் அதே சால்வை தான் விழுந்துச்சு. அதை எடுத்து அவர் ரெட்டிப்பான அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா, அது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அழைக்கிறாங்க, பாஸ்டர் அழைக்கிறாருமா. நீங்கள் பாஸ்டர் சும்மா அழைக்கலை, சும்மா அழைக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு விட்னஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு சாட்சி எடுத்தல் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சமாதானம் ஆண்டவர் கொடுப்பார். சில நேரத்தில் ஆண்டவர் பேசுவார், இந்த மகன் சில நேரத்தில் உணர்த்துவார். ஓகே, பல வகையில் ஆண்டவர் அவங்களோட பேசி உங்களை அழைக்கும் போது நீங்கள் காரணம் சொல்லக்கூடாது. ஐயோ பாஸ்டர் என்னை விட்டுருங்க. நம்ம ஆளுங்க எடுத்தோன்னா அதான் வேர்டு, என்ன விட்டுருங்க. சரி, அந்த மாதிரி எவ்வளையோ பேருங்க தங்களோட ஊழிய அழைப்பை இழந்துட்டாங்க. சரி, இப்போ ஆண்டவர் அழைக்கிறார்னா அதில் தான் உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கை அடங்கியிருக்கும், தெரியுங்களா? அதில் தான் அடங்கியிருக்கும். ஸோ நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளாதனால உங்களோட ஒட்டுமொத்த எதிர்காலத்தை நீங்கள் கீழே போடுறீங்க. யோசி. ஸோ அந்த மாதிரி வந்து தலைவர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் வாங்க, லீடர்ஷிப்புக்கு வாங்க, ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு, உருவாகுங்க, எங்களோட இருந்து கற்றுக்குங்க, இந்த சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க. யூ ஒபே பண்ணுங்க. யோசி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் வந்து பாருங்கள், நம்ம ரெஸ்பான்ஸை வந்து ஆண்டவர் அகெயின்ஸ்ட் பண்ண மாட்டார். நீங்கள் மறந்துடவே கூடாதுங்க. God will never go against your will. உங்கள் சித்தத்துக்கு விரோதமாக ஆண்டவர் போகவே மாட்டார். ஈஸி. நன்மை தீமை மரத்தை வைத்திருக்கிறார், ஜீவ மரத்தை வைத்திருக்கிறார். எவ்வளோ நேரம் ஆகுங்க அந்த அம்மா கையை கொண்டு போகும்போது? பலாருன்னு ஒரு அறை விட்டுருக்க முடியாது. நீ என்ன செய்ய பார்க்குறேன்னு they made a choice. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இட்ஸ் their will. So God let it be. அதான் லவ்ல ஃப்ரீடம் இருக்கணும். Without freedom there's no love. God is love. Now there is freedom of choice. ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கணும். யூசி. அப்போ அவங்களே விருப்பப்பட்டு அவங்க அந்த பழத்தை தீர்மானித்து எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ விளிர்ச்சி வந்து விட்டது. அந்த மாதிரி ஆண்டவர் நீங்கள் வந்து நீங்கள் நடக்கிற ஒரு தப்பு என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் தேவன் இடத்துல போகிற ஆண்டவரே நீங்கள் இதை மாற்றிருங்க, நீங்களே இதை முடிவு எடுத்துருங்க, நீங்களே இதை சமைச்சு சாப்பிட்ருங்க, நீங்களே எல்லாத்தையும் பண்ணிடுங்க, கடைசியில் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நானும் சாப்பிட்டுக்கிறேன். இந்த மாதிரி ப்ரேயரு வெரி irresponsible ப்ரேயர். ஏன் தெரியுங்களா? நம்ம வந்து ஆக்சுவலி வந்து வெரி லேசி. we don't want to take responsibility. சபைன்னு வந்துட்டா, சபை காரியன்னு வந்துட்டா, ஊழியன்னு வந்துட்டா, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வந்துட்டா, ஆண்டவரே நீங்களே எல்லாமே பார்த்துங்க, நீங்களுமே எல்லாம் பார்த்துக்குங்க, மற்றதெல்லாம் யார் பார்த்துக்கிறது? நானே பார்த்துக்கிறேன். சேர்ச்சுக்கு போகிறது போகாத நான் டிசைட் பண்ணிக்கிறேன், பணம் கொடுக்காத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. எங்கே வேலை செய்யணும், எங்கே வேலை செய்யக்கூடாது, யாரை கலைஞர், அதான் நான் பார்த்துக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை நான் கட்டுறது, நான் வளரலாம், நீங்களே பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பிரேயர்களை பற்றி வரல. யாரும் ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பார்க்குறது பண்ணாங்களாம், அப்படி இல்லை, நீங்கள் ராங்கான கரவுட்ட பேசுகிறீங்க. You see, we must take responsibility. God cannot make choice for you. தயவு செய்து நீங்கள் நல்லா உணர்ந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார ஒழிய முடிவு எடுக்க பண்ண மாட்டார். நீங்கள் முடிவு எடுக்கணும். அவர் சொல்கிறார், நன்மை தீமை வைக்கிறேன், ஜீவன் மரணம் வைக்கிறேன், ஆசீர்வாத சாபர் நீ தீர்மானின்றாரு, நீ இதை தேர்ந்து எடுப்பான்றாரு. யூ மேக் த சாய்ஸ். பூமியில் நீங்கள் சாய்ஸ் பண்ண பழகணும். That's why the church are very weak today. They cannot make choice. Choice பண்ண தெரியல. பச்சை கலரா சோப்பு கலரா பார்த்துட்டு தான் சொல்லணும் பச்சை உனக்கு நல்லா இருக்குமான்னு. எல்லாத்துக்குமே யாராவது ஒரு ஆள் சாய்ஸ் பண்ணி கொடுக்கணும். You must make choice. ஆண்டவர் உங்கள் சித்தத்துக்கு விரோதம் வரமாட்டார். அப்போ இங்கே அழைப்பு வருதா, நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே சொல்கிறார், ஆண்டவரே உங்கள் சித்தம் இருக்குமே ஆனால் நான் இந்த பாத்திரத்தை குடிக்கிறேன். இருப்பினும் என்னோட சித்தம் படியலை, உங்கள் சித்தம். ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. அந்த வில்லை ஒப்பு கொடுக்கறதுனால தேவனால் அவரை நடத்த முடியுது. அந்த வில்லை நம்ம ஒப்பு கொடுக்கலனா தேவன் நடத்த முடியாது.
Don't expect God to force you. அது devil. God will not force. அதனால தான் ஆண்டவர் சப்மிஷன் சொல்கிறாரு, ஒபீடியன்ஸ் சொல்கிறாரு. இஃப் யூ லவ் மீ யூ வில் ஒபே மை கமாண்ட். என்னை நேசித்தீங்கன்னா என் கட்டளைக்கு கீழ்ப்படுவீங்க. நான் அழுத்த மாட்டேன், நான் பலவந்தம் பண்ண மாட்டேன். அவர் அழைக்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறலாம் வாங்க, நான் உங்களை இளைப்பாற தர்றேன். என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நான் போட்டு அழுத்த மாட்டேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. வாக் வித் மீ, என் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க, என்னோட நடங்க. யூசி, என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. முதல் சொன்னது போல 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தரோட கையில் அடக்கி வச்சிருப்பாரு. அடங்கி இருங்களா? அடங்கி இருங்கள். அடக்கி வச்சிருப்பாரு இல்லை, அது டிக்டேட்டர்ஷிப், அது வேற. அடங்கி இருங்கள், நம்ம அடங்கி இருக்கணும். கர்த்தரோட கைனா பை த வே அவருடைய அதிகாரம், அவரோட வல்லமை. ஆமென். சபையில் அவரோட அதிகாரம், அவரோட வல்லமை யார் தெரியுங்களா? உங்கள் பாஸ்டர். அப்படின்னா அவருக்கு அடங்கி இருங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. காண்கிற சகோதரனை உன்னால் நேசிக்க முடியலன்னா காணக்கூடாத சகோதரனை எப்படி நேசிப்பேன்? ஆமாம் இல்லையா? If you cannot love the brother you can see, how can you love God you cannot see? அந்த மாதிரி your authority is your pastor. அவர் கையில் நீங்கள் அடங்கி, அவர் அடக்கி வைக்க மாட்டார், நீங்கள் அடங்கி இருக்கணும். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, கர்த்தர் உயர்த்துவார். ஸோ எனவே நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ரெஸ்பான்ஸ் இம்பார்ட்டன்ட். நான் ஒன்று சொல்கிறேன் அன்பானவர்களே, நீங்கள் கலப்பில் கையை வச்சுட்டோமா பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டு சொல்கிறாரு. ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவரே, ஆண்டு கூப்பிட்றாரு வாப்பான்னு, நான் போய் எங்கள் அப்பா போச்சிட்டு வந்துடுறேன்றான். அப்போ என்ன சொல்கிறான்? என்னை விட்டுருங்க, என் கடமைலாம் முடிச்சுட்டு எங்கள் அப்பா மண்டையை போட்டாருன்னா எனக்கு செய்ய வேண்டிய டியூட்டிலாம் பண்ணிட்டு அப்புறம் நான் வரேன். ஆமீன். நீ ஆளுக்கு லாக்கிலன்ட்டார். நீ கலப்பில் கை வச்சா நீ திரும்பி பார்க்க முடியாது. செத்தவனை புதைக்கிட்டோம், நீ இப்போ என் பின்னால் வா. எக்ஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ். பணக்காரன் சொல்கிறான், ஆண்டவர் நித்திய ஜீவனை பெறுறதுக்கு என்ன செய்யணும்? ஓகே, இந்த கட்டளைலாம் அதெல்லாம் சிறு வயசுலேருந்து கை கொண்டிருக்கிறேன். வெரி குட். இப்போ ஒன்று பண்ணு, ஒன்றே லேக் பண்ணுது. உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டு ஏழைக்கிட்ட கொடுத்துட்டு என் பின்னால் வா. அவனால் அதை செய்ய முடியல, அவன் போகிறான். ஆண்டவர் பார்க்குறான், ஆண்டவர் வலுப்படுத்தலையே. இட்ஸ் யோர் சாய்ஸ். நீங்கள் ரொம்ப பாருங்க, அழைப்பை இழந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க கடவுள் அவங்கள ஃபாஸ்ட் பண்ணி நடத்துவார், ஃபாஸ்ட் பண்ணி கீழ்ப்படி வைப்பார், ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ண வைப்பார். நோ நோ நோ, God will never do that. அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணாதீங்க. ஆண்டவரே என்னை மாற்றுங்க. நீங்கள் மாறுங்க, அவர் மாற்றுவார், நீங்கள் மாறுங்க. ஆண்டவரே என்னை ப்ரே பண்ண வைங்க, நான் இன்னும் ஜபிக்கணும்ப்பா. சில பேர் அப்படி தான் வருவாங்க. வாழ்த்துக்கள், என்ன ஜபம் பண்ணோம்? நான் இன்னும் நல்லா ஜபிக்கணுங்க. அதுக்கு நான் உனக்கு ஒரு ஜபம் பண்ணணுமா? போய் ஜபம் பண்ணு, நல்லா முடிஞ்சு. சரி, அந்த மாதிரி நம்ம ஆளுங்க இன்றைக்கி இருக்கிறாங்கங்க. நான் இன்னும் பைபிள் படிக்கணும், நான் இன்னும் ஜபம் பண்ணணும், அதுக்காக ஜபம் பண்ணுங்க. சரி, என்ன சொல்கிறது? ஜெசி. So when God called, you must respond. அல்லேலூயா. நம்ம அதை பார்த்துட்டோம். தேவன் தான் அழைத்திருக்கிற. நீங்கள் சொல்லக்கூடாது, பாஸ்டர் என்னை வழிகட்டாமல் தூக்கி இங்கே பிடிச்சி வச்சுட்டாரு, கஷ்டமாக தான் இருக்குது, அதுக்கு வரணும் இதுக்கு வரணும், அந்த மாதிரி நீங்கள் நினைக்கவே கூடாது. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அடுத்து நம்ம பார்க்குறோம் ஜட்ஜஸ் அண்ட் மோசஸ் கீழே பாருங்கள். மோசஸ் ஒத்த ஆளை தான் ஓடிக்கிட்டு இருந்தார். ஆமென். அவர் ஒண்டி தான் எல்லா மேட்டரை பார்த்துக்கிட்டு இருந்தார். இது ஒரு பெரிய தேவனோட கிருபை, பலம், அபிஷேகங்க. 120 வயசில் நம்மளாம் ஒரு 100 பேர் சபையை நடத்துறதுக்கு கஷ்டப்படுறோம். இந்த ஆள் எப்படி தான் அன்னைக்குள்ள அந்த கரடு முரடான அடிமை மென்டாலிட்டியில் இருந்த ஜனங்களை நடத்தினாருன்னு தெரியல. அப்போ ஆண்டவர் கிருபையாக அவங்க மாமனார் வர்றார், ஜெத்ரோ ஆலோசனை கொடுக்குறாரு. இந்த பாரு, நீ இந்த மாதிரி பண்ண, நீ சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன், பேர்ன் அவுட் ஆகி உனக்கு ஹார்ட் அட்டாக் நீ போய் சேர்ந்துருவேன். நீ அப்பாயிண்ட் பண்ணு லீடர்ஸ். ஓகே, 1000க்கு 100க்கு 50க்கு அப்பாயிண்ட் பண்ணு. அவங்கள சின்ன சின்ன மேட்டர்லாம் அவங்கள விசாரிக்க சொல்லு. ஓகே, பெரிய கேஸ் அவன்கிட்ட கொண்டு வர சொல்லு. நீ எல்லாத்தையும் தலை மேலே போட்டு வச்சுக்காது. சொன்ன மாதிரி பாஸ்டர் பால் யங் ஜோ மாதிரி எல்லாத்தையும் கடைசியில் எல்லாம் இழந்து ஃபேமிலியை இழந்து அவங்க சன்லாம் அவர் மேலே ஆத்திரமாகி. ஸோ அப்போ ஆண்டவர் மோசையை கொண்டு என்ன பண்ணுறாரு? இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. எல்லாம் ட்ரைபில் இருந்து கூப்பிட்றாரு. ஆண்டவர் நேரடியாக அவங்ககிட்ட சொல்லலை. இவர் மோசஸ் இவர் சொல்கிற, ஓகே நீ ஓகே நீ 1000 பேருக்கு நீ பாரு, ஓகே தி அக்செப்ட், ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியுது இஸ் அ மேன் ஆஃப் காட், இவர் தேவனோட மனுஷன், தேவன் இவர் மூலமாக நமக்கு இந்த அழைப்பை கொடுக்குறாருன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ அங்கே அவங்களுடைய சரியான ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்குறோம். ஓகே, அதே போல் தான் லேவியர்கள் மோசே ஆரோன் கீழே இருந்தார்கள். லேவியர்கள் ஆண்டவர் ஆரோனுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாரு. இந்த தேவ ஆலயத்தில் ஊழியம் செய்வதற்கு இந்த லேவியர்களை ஆண்டவர் கொடுத்தார். ஓகே, ஸோ
மோசே ஆரோனை தான் இவங்களை நியமிக்கிறத நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாடில் அந்த உதாரணங்களை பார்க்குறோம். தீமோத்தி பவுலை பார்க்குறோம். ஓகே, அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ஆம் அதிகாரம் 1-4. அப்போ தீமோத்தி அந்த அழைப்புக்கு அவர் இணங்கி வந்ததுனால மூப்பர் சங்கம்லாம் என்ன பண்ணுறாங்க, அவரை ஏற்ற நேரத்தில் அவர் தலையில் கையை வைத்து அவரை அபிஷேகம் பண்ணி அவரை பாஸ்டராக ஒர்டைன் பண்ணுறதை பார்க்குறோம். தீமோத்தி தான் எபேசு சபைக்கு பாஸ்டராக இருந்தார், சரிங்களா, அவ்வளோ பெரிய சபைக்கு. அந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். ஓகே, இன்னும் புதிய ஏற்பாடில் நம்ம பார்க்குறோம். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 14-23, எப்படி மூப்பர்கள் பவுல் பர்னபாக்கில் இருந்தார்கள். அநேக சபையில் இருக்கிற மூப்பர்கள் அவர்கள் பவுல் பர்னபானால நியமிக்கப்பட்டவர்கள், அவங்க தான் நியமித்தாங்க. ஓகே, இவரை மூப்பராக இவங்க தான் நியமித்து அந்த சபையில் வைத்தாங்க, இவரை மூப்பராக வைத்தாங்க. அதே போல் தான் டீக்கன்ஸ் அண்ட் அப்போஸ்டல்ஸ். ஓகே, அப்போஸ்தலர் கீழே எப்படி டீக்கன்ஸை நம்ம பார்க்குறோம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். தீமோத்திக்கு பவுல் இப்படி சொல்கிறாரு பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. Second Timothy chapter 2, 1 and 2. என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவினுள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. உண்மை உள்ள மனுஷனுக்கு ஒப்புவி, மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மை உள்ள மனுஷனுக்கு ஒப்புவி. Paul tells his son in faith, Timothy, to train faithful men who would be able to lead the people of God and continue the faith once delivered to the saints. அப்போ தீமோத்திக்கு சொல்கிறாரு, தீமோத்தி, உண்மை உள்ளவர்கள் நீ கண்டுபிடித்து உனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவைகளை நீ அவங்களுக்கு போதி. ஆமென். நாளைக்கு அவர்களை தலைவர்களாக நீ நேமின்னு சொல்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ எனவே நம்ம யாரை அழைத்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா உண்மை உள்ளவர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ 1 தீமோத்தி 3 பார்க்குறது போல, தீத்துவில் பார்க்குறது போல, நமக்கு ஒரு சில குவாலிஃபிகேஷன் சொல்கிற காட்டிலும் ஒரு சில நல்ல கனிகள் நமக்குள்ளே இருக்கணும். ஓகே, இது ஏன் முக்கியம்னா, சில நேரத்தில் ரொம்ப பேர் ஆசைப்படுறாங்க, எனக்கு இந்த ஊழியத்தை கொடுங்க, நான் அதை செய்கிறேன் அப்படின்றாங்க. பட் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்குள்ள சில கனிகள், அவங்கள எடுத்து டீச் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதுக்கு சில கனிகள் இல்லை. மேபி இப்போ டைம் இல்லை. சில நேரத்தில் அவங்க பாருங்கள், அந்த பேசிக்கில் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள தூக்கி போட்டு நம்ம ட்ரெயின் பண்ண பார்த்தோம்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டமாகிடும். வில் பி வேஸ்டிங் plenty of time, you know. ஸோ அதனால் அவர் சொல்கிறாரு, உண்மை உள்ள ஃபெய்த்ஃபுல் மேனுக்கு நீ என்ன பண்ணு, லுக் ஃபார் திஸ் ஃபெய்த்ஃபுல் மேன் அண்ட் தென் ட்ரெயின் them. அவங்கள நீ ட்ரெயின் பண்ணு. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் வி கோ ஆன், இந்த ஃபெய்த்ஃபுல் மேன் என்று சொல்கிற இவர்கள் யார், என்ன கொஞ்சம் கனிகள், என்ன மாதிரி கனிகள் இவங்களுக்கு இருக்கணும், என்னத்தை நம்ம கொஞ்சம் பார்த்து இவர்களை அழைக்கணும், அதை பார்க்குறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் ஆண்டருடைய சர்வ வல்லம் உள்ள சித்தம் வர வரைக்கும் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், தேவன் என்கிட்ட நேரடியாக பேசட்டும் அப்படின்னு இருக்கிறது ரொம்ப தப்பு. மோசே கிட்ட பேசினார், ஆபிராம் கிட்ட பேசினார், எனவே என்கிட்ட பேசட்டும். இப்போ பார்த்துருக்கூட, ஐயா நீங்கள் வாங்க, உங்களுக்கு அந்த இது என்னால் பார்க்க முடியுது, நீங்கள் வாங்க, ட்ரைனிங்க்கு வாங்க, கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஊழியம் வைத்திருக்கிறாரு. இல்லை பாஸ்டர், ஓகே தான், கடவுள் என்கிட்ட நேரடியாக பேசிட்டோம். திஸ் இஸ் ராங். இப்போ தான் பார்த்தோம், கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு நம்மளை அழைப்பார், அவங்ககிட்ட பேச மாட்டார், இவர் தான் பேசுவார். இவர் மோசே, ஜோஷுவாவை நீ அனாயின்ட் பண்ணு, எலிஷாவை போய் அனாயின்ட் பண்ணு. ஏன் ஆண்டவர் நேரடியாக பேசிக்கலாமே எலிஷா கிட்ட, எலிஷாவை அழைச்ச மாதிரி அங்கே அழைச்சிருக்கலாமே, மோசே கிட்ட பேசுன மாதிரி ஜோஷுவா. நோ, காடோட பேட்டர்ன் இருக்குது. we cannot decide. நம்ம டிசைட் பண்ண முடியாது அவர் எப்படி நம்மளை தேர்ந்தெடுக்கணும்னு, அது அவரோட சித்தம். ஆமென். எனவே நீங்கள் என்ன நம்பணும், ஊழியர்கள் உங்களை அழைக்கும் பொழுது, உங்களை ஒரு பொறுப்புக்கு அழைக்கும் போது நீங்கள் என்ன நம்பணும், நான் விசுவாசத்தில், God is calling me, ஆண்டவர் எனக்கு இந்த அழைப்பை கொடுக்குறாரு, நீங்கள் இணங்கி நீங்கள் சரியான ரெஸ்பாண்ட் கொடுக்கணும். அண்ட் தென் கர்த்தர் ஆவியானவர் உங்களை சிறப்பாக உருவாக்குவார். ஆமென். ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம இதை பார்த்துருக்குறோம், கடவுளை என்கிட்ட நேரடியாக பேசிட்டோம், மோசே கிட்ட பேசினார், ஆபிரகாம் கிட்ட பேசினார், ஜெரிமியா கிட்ட ஆண்டவர் தான் நேரடியாக அழைச்சார். நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இன்னும் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. இயேசுவும் வந்துடுவார்.
You see, they missed out on God. Please don't wait like that. Hallelujah. நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் பாஸ்டர் இஸ் அனாயிண்டட், he knows, அவருக்கு தெரியும், அவருக்கு சென்ஸ் பண்ணோம், அவர் அழைக்கும் போது நீங்கள் போகும். ஹல்லேலூயா, praise God. ஸோ இப்போ இங்கே ஒரு 7 காரியம் இருக்கிறது. இதை நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக பார்ப்போம். நான் சீக்கிரமாக சொல்கிறேன். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 21 நீங்கள் அதை படிக்கலாம். அதே நேரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கை 6ஆம் அதிகாரம் 1லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் 3 காரியங்களை படிக்கலாம். ஓகே, நீங்கள் வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ஜெத்ரு மோசேயுடைய மாமனார் வந்து அவரை ஆட்களை தேர்ந்தெடுக்க சொல்லும் போது இப்படியாப்பட்டவர்களை தேர்ந்தெடுனார். யாரை நீ சூஸ் பண்ணோன்னா இந்த கொஞ்சம் கரெக்டாக ட்ரைட்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கணும். நம்பர் 1 அவர் சொல்கிறாரு ஏபிள் மேன். ஓகே ஓகே, பிகாஸ் தமிழ்னால நீங்கள் அதை படிங்க பிரதர். யாத்திராகம் 18:21 படிங்க. அப்போ தமிழில் நம்ம எப்படி சரியாக வருதுன்னு பார்ப்போம். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதியாகவும் 100 பேருக்கு அதிபதியாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். Moreover, you shall select from all the people. Number 1 is able men. Okay, individuals who are capable and competent. Okay, இப்போ சின்ன உதாரணத்துக்கு இப்போ வந்து பாருங்கள், நம்ம சேச்சில் கட்டாயமாக இசைக்கருவி கற்றுக் கொடுப்போம் நம்ம. ஓகே, கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கு இசைக்கருவி. அப்போ நம்ம யாரை பார்ப்போம்னா சில பேருக்கு வந்து உள்ள அந்த ரிதம் இருக்கும் பாருங்களேன், உள்ள ஒரு மியூசிக் ரிதம் இருக்கும், ஒரு மியூசிக் டச் இருக்கும். இப்போ அவங்கள தான் நம்ம கொஞ்சம் தெரிவாயா நீ இது எப்படி அது அப்படின்னு. சுத்தமாக ஒன்றுமே இல்லாத ஆளை வந்து நான் இதை அடிக்க போகிறேன்னு சொல்லுவார். என்னான்னு பண்ணுறது, ஒரு கொஞ்சம் கேப்பபிலிட்டி இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ சொல்கிற முதலாவது வந்து ஏபிள் மேன். ஓகே, இந்த மாதிரி ஆட்களை நீ பார்க்கணும். ஓகே, தோஸ் ஹூ ஆர் கேப்பபிள் அண்ட் காம்பீட்டன்ட். இந்த மாதிரி வேலைக்கு நமக்கு தெரியும் இவங்கனால முடியும். ஓகே, அதனால தான் பாருங்கள், நீங்கள் உங்கள் போதகரை நீங்கள் நம்பணும். அவருக்கு தான் தெரியும், ஏன்னா அவர் தான் உங்கள் மேய்ப்பர். அவருக்கு தெரியும் நீங்கள் என்ன கேப்பபிள். உண்மையாக சொல்கிறேன், பாஸ்டர் இருக்கிறார் நான் அப்படி சொல்லலை, இதுதான் ட்ரூட்டு, இதுதான் சத்தியம். அவங்களுக்கு தெரியும். அப்போ மோசேக்கு தெரியும் பாருங்கள். அப்போ எவ்வளோ தைரியம் மோசஸ் மாமனார் சொல்கிறாரு, முதலாவது நீ என்ன செய்ய, ஏபிள் மேனை நீ பாரு. ஸோ திஸ் மேன் நோஸ். அவர் இந்த மக்களை இத்தனை வருஷம் நடத்துகிறாரு, தெரியாது யார் ஏபிள் யார் நாட் ஏபிள்னு. யூ சி, ஸோ அவங்கள செலக்ட் பண்ணு. ஓகே, நம்பர் 2 சொல்கிறாரு, those who fear God, such as fear God. இது ரொம்ப முக்கியம். they should have reverence and respect for God. தேவனுக்கு பயந்தவர்கள் 2வது. அல்லேலூயா. அப்போனா தேவனை தங்கள் வாழ்க்கையில் கனப்படுத்துகிறவர்கள், தேவனுக்கு மதிப்பு தருகிறவர்கள். யூ சி, இது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். those who fear God. 3வது மேன் ஆஃப் ட்ரூத். மேன் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தை விரும்புகிறவர்கள். they must be honest and trustworthy. அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், நம்பிக்கைக்கு பாத்திரனாக இருக்கணும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு தீத்துக்கு எழுதும் போது ஒரு ஆளுக்கு சீக்கிரமாக ஊழியத்தை கொடுத்துடாதீங்க, அவங்கள டச் பண்ணுங்க. புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் கொடுத்துடாதீங்க, அவங்க பெருமையில் விழுந்துருவாங்க. மற்றவங்கள டச் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுங்க. யூசி, ஸோ சின்ன சின்ன வேலை, இந்த வேக்யூம் பண்ணுறது, இந்த மங்கக்கோலை கழுவுறது, சில பேர் நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம், அந்த பக்கத்தே போகிறதில்ல. நம்ம இங்கே தான் வர விரும்புவோம், மைக்கு பிடிக்க தான் வருவோம். யூசி, அந்த காலத்தெல்லாம் இப்போ அந்த மாதிரி இல்லைன்னா இப்போ ரொம்ப பைபிள் ஸ்கூல் வந்துருச்சு. அப்போல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், MTBI இருக்கட்டும், இந்தியாவிலும் சரி, ஸ்டார்டிங் இடமே டாய்லெட் கழுவணும், அங்கே தான் ஸ்டார்டிங்கு. அதை கேட்கும் போது அது கொஞ்சம் டூ மாச்சாக தான் இருந்துச்சு, பட் அங்கே தான் ஆரம்பித்தாங்க. You see, so man of trustworthy, நம்பிக்கைக்கு பாத்திரனாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ உங்கள் கையில் வந்து இப்போ ஒரு கேம்புக்கு போகிறோம், எல்லாரும் நீங்கள் பிரதர் இன்சார்ஜாக இருந்து நீங்கள் கொலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஓகே, அப்புறம் காசு எங்கே பாஸ்டர் அவசரத்துக்கு ஒரு 2000 ரிலீஃப் வச்சுட்டு இருந்தானா, அவரை எங்கே போய் ட்ரெயின் பண்ணுறது லீடராக? என்ன ஆகும்? அவசரத்துக்கு சபையை பாதி வித்துட்டு சொல்லிடுவார். ஸோ மேன் ஆஃப் ட்ரூத், ஆனஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட்வர்தி. ஓகே, இது ரொம்ப முக்கியம். இப்படியாப்பட்ட தெரியும். ஸோ மோசஸ் தெரியும் பாருங்கள், ஓகே திஸ் மேன் இஸ் ட்ரஸ்ட்வர்தி. நான் பார்த்துருக்கேன், ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் பொறுப்பாக செஞ்சு முடிப்பார். ஓகே,
இதை சொன்னால் அவர் கையில் கொடுத்தோம்னா அவர் நல்ல கணக்காக செய்வார், முழு இருதயத்தோடு செய்வார். இவர் தான் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். அல்லேலூயா. 4வது சொல்கிறாரு ஹேட் கவச்சஸ்னஸ். அது தமிழில் எப்படி வருதுங்கிறது? பொருள் ஆசையை வெறுக்கிறவர்கள். பொருள் ஆசை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதை அந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடி, அவர்கள் தான் நீ நியமிக்க வேண்டும். பிகாஸ் நாளைக்கு இந்த பவுல் சொல்லும் போது இந்த யங் வீடோவை பற்றி பேசுவார் பாருங்களேன். யங் வீடோலாம் வந்து வீடோ லிஸ்ட்டில் போடாதீங்க, ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு மாம்சம் கலரப்பட்டுச்சுன்னா அவங்க கல்யாணம் கட்டிட்டு ஓடிடுவாங்கன்றார். அந்த மாதிரி பொருளாசை உள்ளவங்களை தூக்கி போட்டோம்னா அவங்களுக்கு திடீர்னு அதில் டெம்டேஷன் வந்துருச்சுன்னா விட்டுட்டு ஓடிடுவாங்க. இசி முக்கியமான பொறுப்பில் இருப்பாங்க. பாஸ்டர் எனக்கு நல்ல ஒரு ஆஃபர் வந்திருக்கு கனடாவில் சொல்லி கிளம்பிடுவாங்க. நம்ம கஷ்டப்படும். See, they are for the world, they are for the money, they are not for God. God not they will stand. No pastor, எனக்கு ஊழியம் இருக்குது, பணம் எப்போ என்ன சம்பாதிச்சிக்கலாம், I will stand. ராமேன்னு சொல்லுங்கள். ஆமேன் பாரு, எவ்வளோ கஷ்டமாக இருக்கு சொல்கிறதுக்கு. இப்போ கஷ்டமான நேரத்தில் ஆமேன்னு சொல்ல வைக்கிறீங்களே பாஸ்டர். You see, we must stand. So those who hate covetousness, நான் உண்மையாக சொல்கிறேன், நம்ம இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸை பார்த்து போனோம்னா I don't know whether we can have any 1 liter in the church. 1 லிட்டர் கிடைக்குமான்னு தெரியலங்க இப்போ உள்ள காலத்துக்கு. உண்மையாக சொல்கிறேன், ஐ இன்க்ளூடிங் மை சர்ச். You see, hate covetousness, really sold out for God. ஸோ அவங்கள இங்கே ஆக்ஸில் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை 6ஆம் அதிகாரம் 1 6 வரைக்கும் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்பர் 1, இது வந்து பாருங்கள், அங்கே பந்தி விசாரிக்கிறதுக்கு சர்வ் பண்ணிங்க பாருங்கள், கறி ஊற்றணும், சாம்பார் ஊற்றணும், சோத்தை போடணும். ஓகே, இந்த விதவி ஒழுங்காக டேக்கே பண்ணியிருக்கிறாங்களா? இது ப்ரீச்சிங்காக இல்லை, பவர் மினிஸ்ட்ரிக்காக இல்லை. அல்லேலூயா. இது கிச்சனில் வேலைக்கு பந்தி விசாரணை பண்ணுறதுக்கு நம்பர் 1 சொல்கிறாரு, குட் ரெப்புடேஷன். அல்லேலூயா. சனத்தில் இங்கே நிற்கிற நமக்கே குட் ரெப்புடேஷன் இல்லை, அங்கே கறி ஊற்றுறவனுக்கு குட் ரெப்புடேஷன் இருக்கணும். அல்லேலூயா. They should be very well respected and have a positive standing within the community. சமுதாயத்தில் சபையில் அவங்களுக்கு நல்ல ஒரு கனமான ஸ்தானம் இருக்கணும், குடும்பத்தில் நல்ல ஒரு ஸ்தானம் இருக்கணும். ஆமென். எதற்கு? சாம்பார் ஊற்றுறதுக்கு. அதான் ஸ்டாண்டர்டு. ஆமென். இன்னைக்கு டாம் அண்ட் ஹாரிலாம் சபையை திறந்து பாஸ்டராக இருக்கிறாங்க. That's why we suffer. That's why the world is laughing at us. You see? Good reputation, சாட்சி. ஓகே, இது எதற்கு? Pick these people first, then we will train them to do these works. ஓகேங்களா. நம்பர் 2 என்ன சொல்கிறாரு? Full of the Holy Spirit. My God, are you sure God to pour சாம்பார் full of Holy Spirit? Yes. இல்லைன்னா அதில் சண்டை வந்துடும். ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் யார் சாம்பார் ஊற்றுறாங்க, அந்த ஃபங்க்ஷனை நல்லா செஞ்சு முடிக்க முடியும், எல்லாம் சண்டை வந்துடும். என்ன யாரை பாச நியமித்தீங்க, அவர் என்ன ஏசுறாரு, என்ன கேரக்டரில் தான் போச்சுங்க. நீங்கள் நினைக்கக்கூடாது சின்ன வேலைன்னு இது. ஓகேயா. ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். தே ஷுட் பி டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் பி கைடட் பை த ஹோலி ஸ்பிரிட். நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அவங்க காட்டணும் பாருங்க. ஏன்னா நம்ம பொதுவாகவே நம்மளோட அனுபவத்தில் ஒருத்தனை கொண்டு வருவாங்க, அம்மா பாஸ்டர் இவனை சேர்ச்சிலே வச்சுக்கோங்க, கொடுத்துட்றேன். அவன் யார் தெரியுங்களா? சரியான தருதலை, யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான், அவ்வளோ தருதலை. அவனை என்ன பண்ணிடுவாங்க? சேர்ச்சிலே வச்சுக்கோங்க, உங்களோடய வச்சுக்கோங்க, ஊழியத்தில் அவனை பயன்படுத்திக்கோங்க. இது இந்த தருதலையே நல்லா படிக்கிறது, நல்லா டாக்டராக இருக்கிறதுலாம் நாங்கள் வச்சுக்கிறோம். ஓகே, இவன் நல்லா படிப்பான், ஆனால் இந்த பாருங்க இதை எடுத்துக்கங்க. சார் நான் அதுதான் மென்டாலிட்டிங்க இன்றைக்கி. யூசி, தேவன் சொல்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி அப்படித்தான் நம்ம இருக்கணும். தலைவர்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்ட்ராங்காக காட்டணும், பரிசுத்த ஆவியில் நம்ம நடத்தப்படுற ஒரே அளவு நேசம் நமக்கு இருக்கணும். அப்போ தான் இவங்களை நம்ம தெரிந்தெடுக்கணும். எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது, அன்றைக்குள்ள ஸ்டாண்டர்டு சாதாரண வேலைக்கு எப்படியாப்பட்ட ஒரு கனிகளை தேடுறாங்க பாருங்கள் இந்த வேலைகளை நியமிக்கிறதுக்கு. ஹவு வி ஹவ் டைல்யூட்டட் த ஸ்டாண்டர்ட் டுடே. அன்றைக்கி அவர் தண்ணியை திராட்சரசமாக மாற்றி விட்டு போனார், நம்மளாம் அந்த திராட்சை திருப்பி தண்ணியாக மாற்றி வச்சுருக்கிறோம். இட்ஸ் த்ரூங்க. அண்ட் நம்பர் 7 லாஸ்ட்லி ஃபுல் ஆஃப் விஸ்டம், ஞானம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்னு போட்டிருக்கு, ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஃபுல் ஆஃப் விஸ்டம். தே ஷுட் பொசஸ் ப்ராக்டிக்கல் விஸ்டம் அண்ட் குட் ஜட்ஜ்மெண்ட். இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு செயல்முறையான ஒரு ஞானம், ஒரு பகுத்தறிவு அவங்களுக்கு இருக்கணும்.
wisdom is very important. Wisdom will build the home. ஞானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நாலேஜ் வித்வுட் wisdom is dangerous. ஞானம் இல்லாமல் அறிவு மாத்திரம் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சரஸ். யூசி, இப்போ ஆண்டவர் பாருங்க, கிஃப்ட் ஆஃப் நாலேஜில் ஒரு காரியத்தை உணர்த்துவார். கிஃப்ட் ஆஃப் நாலேஜில் ப்ரே பண்ணும் போது மேபி இவர் பாவத்தில் இருக்கிறார், மைக்கை பிடிச்சிக்கிட்டு, பிரதர் நீ பாவம் பண்ணுறது தானே ஆண்டவர் உணர்த்துறாருன்னா எப்படி இருக்கும்? யூ காட் த நாலேஜ் கிஃப்டில், பட் யூ ஆர் நாட் யூஸிங் விஸ்டம். தேவை. யூ டோன்ட் சே தட் இன் த மைக். நீங்கள் போட்டுட்டு பிரதர், த லார்ட் லவ்ஸ் யூ ஸோ மச், ஹி ஹேஸ் அ கிரேட் பிளான் ஃபார் யூ. இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் எனிதிங், ஐ சென்ஸ் தட் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் சம்திங். ஏன்னா உங்களுக்கு திட்டவட்டம் தெரியும், இஸ் இன் அடல்ட்ரி. பட் நீங்கள் எப்படி சொல்லணும்? ஐ சென்ஸ் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங், பட் காட் இஸ் ஹெல்பிங் யூ, ப்ளீஸ் ரிப்பேர், கம் அவுட், யூ ஹவ் கிரேட் ஃபியூச்சர். இது விஸ்டம். நாலேஜ் வித் விஸ்டம். அதனால தான் ஃபுல் ஆஃப் விஸ்டம்ன்றாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன இருக்கணும்? குட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும், நல்ல பகுத்தறிவு இருக்கணும். நமக்கு தெரியணுங்க, இவர்கிட்ட போய் வாயை கொடுத்தா அடி உழுகுன்னு தெரியும் தானே. அப்போ போய் வாயை கொடுத்து அடியை வாங்கிட்டு வரோம், நமக்கு டிசைன்மெண்ட் இல்லை. ஸோ அதனால தான் ஃபுல் ஆஃப் விஸ்டம். ஸோ இப்படியாப்பட்டவர்களை என்ன செய்யுங்க? தேர்ந்தெடுத்து அவங்கள போதியுங்கள். ஓகே, இப்போ சீக்கிரமாக கண்டெம்பரரி ப்ராப்ளம்ஸ் இன் சர்ச் லீடர்ஷிப். அதாவது ஒரு சபைன்னு சொல்லிட்டா, ஒரு தலைமைத்துவம்னு சொல்லிட்டா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நம்ம யாருமே பூர்ண புருஷன் கிடையாது. அல்லேலூயா. ஒரு குடும்பமாக இருக்கட்டும், தேசமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், எல்லாம் தலைமைத்துவத்தில் ஓகே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். காரணம், நம்ம சகரியா 13:7 பார்த்தது போல, மேய்ப்பனை தாக்கி ஆடுகளை சதுருண்டு போக பண்ணுவோம். ஸோ லீடர்ஷிப் இஸ் அண்டர் அட்டாக். தலைமைத்துவம் ஒரு தாக்குதலுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, அதனால பலவீனங்கள் அங்கங்கே சில இரும்பை தீட்டுறது போல சூழ்நிலைகளாம் ஏற்படும். ஆனாலும் அவைகளை எப்படி நம்ம கையாள போகிறோம் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இங்கே வந்து சில காரியங்கள் இருக்குது. இது வந்து நமக்கு இப்போதைக்கு we can just pass it on. நம்ம இதை கடந்து போயிடலாம். ஓகே, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, we are going to see the root of the problem. ஓகே, இப்போ தலைமைத்துவத்தில் பிரச்சனை இருக்கும். யாருமே பூர்ண புருஷன் கிடையாது. எனக்கும் பலவீனம் இருக்குது, உங்களுக்கும் பலவீனம் இருக்குது, எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது. சில நேரத்தில் அந்த சூழ்நிலைகள் வரும்போது இந்த பலவீனங்கள் கலரப்பட்டு வெளியே வரத்தான் செய்யும். ஓகே, அந்த மாதிரி வரும்போது நம்ம ஒரு ஆளை என்ன பண்ணிடக்கூடாது? ஃபுல் ஸ்டாப் வச்சிடக்கூடாது. தட்ஸ் இட். அதோட அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடக்கூடாது, அதோட அவங்கள சைட்லைன் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? நம்ம வந்து எப்பொழுதுமே ஆண்டு சொல்கிறது போல் கிரேஷியஸாக இருக்கணும். அவங்களோட பலவீனத்துக்கு நம்ம அலவுன்ஸ் கொடுக்கணும், ரூம் கொடுக்கணும். ஓகே, நம்ம அதை சகிக்கக்கூடிய மனம் நமக்கு இருக்கணும், மன்னிக்கக்கூடிய மனம் நமக்கு இருக்கணும், அவங்கள தொடர்ந்து நேசிக்கக்கூடிய மனம், கிருபை நமக்கு இருக்கணும். இதை ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அருள்வார். பிகாஸ் நம்ம வந்து மனுஷர் மத்தியில் வேலை செய்கிறோம். ஓகே, பட் இவைகளை நம்ம நடப்பிப்பதற்கு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பாடங்களிலே நம்ம வந்து தலைமைத்துவத்தில், அர்ப்பணத்தில், கமிட்மெண்ட்டில், டெடிக்கேஷனில் நம்ம நல்லா ரூட் பண்ணி இருக்கணும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியுது இது யார் அழைத்திருக்கிறா, இது என்ன காரியம் என்று நல்லா தெரிந்து இருக்கிறதுனால நமக்கு டெடிக்கேஷன், கமிட்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து பாதிக்கப்படும் போது சீக்கிரமாக நம்ம மனம் விட்டு போக மாட்டோம், சீக்கிரமாக யாரையுமே நம்ம தள்ளிட மாட்டோம், இல்லை நாமே மனம் விட்டு கிவ் அப் பண்ணிட மாட்டோம், ஒதுங்கிட மாட்டோம். இது சீக்கிரமாக நடந்துடும் தலைமைத்துவத்தில். பரவாயில்ல பாஸ்டர், நான் இறங்கிக்கிறேன், விட்டுருங்க, என்னால் பிரச்சனை வேணாம். அல்லது இல்லை இவர் இருந்தால் பிரச்சனை தான், அவரை நீக்கிறீங்க, இவர் இருந்தால் என்னால் முடியாது. இப்படி தான் ஒரு சொல்யூஷன் போகிறோமே ஒழிய, எப்படி இதை நம்ம ஜெயிக்கலாம், எப்படி இதை காப்பாற்றலாம் என்ற ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம போகிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, பாருங்கள், நம்மளுக்கு இருக்கிற ஹியூமன் நேச்சர் என்ன தெரியுங்களா? we expect people to be perfect.
யார் இல்லைன்னு சொல்கிறீங்க? அதனால தான் கல்யாணம் கட்டும் போது என்ன மாதிரி பொண்ணை பார்க்கணும் சொல்லுங்கள் பிரதர். நீங்கள் கல்யாணம் கட்டிட்டீங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்? நல்ல பொண்ணை பாருங்க. அது ஜென்மத்தில் கிடைக்கவே கிடைக்காது. Unrealistic expectation. Where are you going to find good groom or bride? எங்கெங்க இருக்கு நல்ல பொண்ணு? யோசி. ஒருத்தர் சொன்ன ஒரு கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நல்லா உனக்கு நல்ல ஒரு நல்ல பொண்ணாக நல்ல ஒரு அடக்கமான பொண்ணாக பாருங்கள். சரியா, வாங்க என் கூட. நேராக கொண்டு போனார் சுடுகாடுக்கு. இது இன்னைக்கு அடக்கமானது. இது அடக்கமான எங்கேயா அடக்கமான பொண்ணை கேட்குறீங்க? அடக்கமானது இங்கே தான் இருக்குது. அடக்கமானது என்ன கட்டி கொடுக்குறோம். நீங்கள் எதிர்பார்க்கல அடக்கமெல்லாம் கிடையாது. எவ்ரிபடி ஹஸ் காட் வீக்னஸஸ். ஓகே, இது அன்ரியாலிட்டிஸ். இப்போ வந்து ஒரு ஆளை புதுசாக நியமிக்கிறோமா, ஓகேயா நீ ஒழுங்காக இருக்கணும் தெரியுமா, இப்படி இருக்கணும் தெரியுமா, அப்படி இருக்கணும் தெரியுமா, ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. முடியாதுங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ நான்லாம் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணி, எவ்வளோ அடி வாங்கி, எவ்வளோ அவமானப்பட்டு, எவ்வளோ என் ஒய்ஃபை வேதனைப்படுத்தி, பிள்ளைங்களை வேதனைப்படுத்தி, எல்லாம் இந்த நேம் ஆஃப் மினிஸ்ட்ரி தெரியுங்களா, ஊழியம் என்ற பேரில். ஒரு டைமில் நீங்கள் நம்மளால போய் பாஸ்டர் ராஜ்குமாரை கேளுங்க, பாஸ்டர் பீட்டர்ஸ் அவரையை கேளுங்க, இந்த காஜாங் பாஸ்டரை கேளுங்க. 1990s எலேஜா பீட்டர் எப்படின்னு எனக்கு லிட்ரலி பயப்படுவாங்க. லாஸ்ட் டைம் கால் பண்ணுங்க, இவர் இப்படி சொன்னார் உண்மையா அந்த 1990s டைமில்? ஆமாம். பட் தே டோன்ட் நோ வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் மை ஃபேமிலி. என் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் அவங்கள போட்டு அடிக்கிறது அவங்களுக்கு தெரியாது. நானும் அவங்களும் ஒழுங்காக வாழாமல் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க டெய்லி அழுதுகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி உடஞ்சி போய் வந்ததுனால இப்போ எனக்கு தெரியுது, அவசரப்பட்ட வேணாம். நானும் அந்த மாதிரி ஆள். சேச்சி பிரசங்கத்தில் நீ சேச்சிக்கு வராத போ வெளியேன்னு கத்தின பாஸ்டர்னாலாம் ஐ சேஸ் பீப்புள் அவுட். வராத, என் சேச்சிக்கு வராத, போயிரு அப்படின்னு கத்தி ஏசியிருக்கேன். வாய் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது, லேட்டாக வந்தால் அடி. அவ்வளோ ஒரு கடுமையான ஆள். ஏன்னா ஸோ இப்போ பாருங்கள், உடஞ்சி வந்ததுனால ஓகே நான் மைண்ட் வி நோ ஹவு டு ஹேண்டில். அவங்களுக்கு இப்போ நம்மளாம் அங்கேருந்து தான் வந்தோம்ல, நம்மளாம் தப்பு பண்ணியிருக்கோம், நம்மளாம் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்குன்னு அதிலே ஊக்குவிச்சு அதிலே இருங்கன்னு சொல்ல வரல. தே மஸ்ட் ரிப்பெண்ட். த கிரேஸ் இஸ் ஃபார் யூ டு ரிப்பெண்ட். கிரேஸ் என்ன டீச் பண்ணுது? கிரேஸ் இஸ் டீச்சிங் அஸ் நாட் டு பி அன்காட்லின்னு போட்டிருக்கு. கிருபை நம்ம வந்து அவபக்தியாக நடந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குது. அப்போ ஆண்டோட இவ்வளோ பெரிய கிருபை எதுக்கு? நம்மளை காப்பாற்ற, மனம் திரும்ப, நம்மளை வளர்க்க, அதிலே என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை. அல்லேலூயா. ஸோ எனவே இது ரொம்ப அவசியம். நம்ம வந்து பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க, தே வில் டேக் டைம் டு க்ரோ. அப்போ நம்மளுடைய அந்த அனுசரிப்பில், நம்மளுடைய அந்த அன்பில், அந்த சகிப்பில், அந்த மன்னிப்பில் நம்ம காட்டுற அந்த ஆதரவு, நோ பிரதர் உங்களால் முடியும், ஓகே கோ அண்ட் கோ சொன்னால் நாளைக்கு நல்லா வந்துடுவாங்க. நல்ல ஒரு ஊழியர் ஆண்டவர் உருவாக்கிடுவார். ஸோ அவசரப்பட்டு நம்ம வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. unless it is a first rate sin. Okay, adultery, fornication, தெரியுங்களா? இந்த மாதிரிலாம் வந்து we have to give them some time to repent. We have to stop them from what they are doing. Okay, விபச்சாரம், வேசித்தனம், இப்படி பாவத்தில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா they have to step down. மற்றபடிக்கு இந்த கேரக்டரில் வந்து தெரியல, முன்கோவம் பட்டுருவாங்க, செய்கிறேன்னு சொல்லிவிட்டு செய்ய மாட்டாங்க, வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டாங்க, கொடுத்த ஜாமானை காண அடிச்சிடுவாங்க. யூசி ரொம்ப கமிட்மெண்ட் இல்லாமல் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் வேலைன்னுவாங்க, ஓட்டாயின்னுவாங்க. அப்போ அவங்க இல்லாதனால நம்மளும் மூவ் பண்ண. ஸோ அந்த மாதிரி நம்ம டக்குன்னு கழட்டி விட்டுறக்கூடாது. பேஷனாக இருப்போம், ஆண்டோட ஜாம் பண்ணுவோம், பேஷனாக இருப்போம், தொடர்ந்து என்கரேஜ் பண்ணுவோம். அண்ட் தென் வி ஓன்ட் நோ, திடீர்னு தே கேன் டர்ன் அவுட், தப்புன்னு மாறி அவங்க சிறப்பாக வர முடியும். அதில் ஒரு ஆள் தானே நான். ஆண்டை என்னை விட்டுருந்தாருன்னா இவன் வீணாக போனோம், நான் முடியாது, மாறைய மாட்டேன். அதில் விட்டுருந்தாருன்னா நான் முடிஞ்சிக்காத. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் மாற்றிட்டார். இன்றைக்கி யார் வந்து எனக்கு என்னாங்களோ அதை விட்டுருங்க, எங்கள் சேச்செல்லாம் விட்டுருங்க. நீங்கள் போய் இப்போ நான் கால் பண்ணுறேன், என்னோடய எல்டர் டாக்டர்கிட்ட பேசுங்க. இப்போ கால் பண்ணுறேன், என்னோடய 2வது மக 17 வயசு தான், நீங்கள் பேசுங்க. இந்த 2 பிள்ளைங்க என்னை குறித்து சொல்கிற சாட்சி எனக்கு போதும். இன்னொன்று பின்னால் உட்காந்துருக்காங்க சோப்பு சட்டை, அந்த கேர்ளை போய் கேட்டு பாருங்க. என்ன யார் சொன்னீங்க? நல்லவங்களா? 3 பிள்ளைங்க, இவங்க கொடுக்குற சாட்சி எனக்கு போதுங்க, எனக்கு போதும். ஐ எம் ஹாப்பி. கடவுளை என்னை நல்லா இன்னும் உருவாக்குறாரு, உடச்சி உருவாக்குறேன், எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ஸோ ஒரு காலத்தில் வெரி பேட் தான் இது, ஒரு காலத்தில் வெரி அழுதுகிட்டே தான் இருப்பாங்க.
சண்டை. சர்ச்சில் வந்து உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ என் பிரசங்கத்தை கேட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தி அடி வாங்கி அழுதாங்க, இப்போ பிரசங்கத்தை கேட்டு அழுகிறாங்க. ஆமென். ஸோ வி டோன்ட் குவிக்லி டிஸ்மிஸ் எனிபாடி. ஸோ பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இப்போ வந்து சில ரூட் காஸ் இது நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை? நமக்கு வந்து ரூட் இருக்குது பாருங்கள். எப்பொழுதுமே வந்து வேறு பாதிக்கப்பட்டால் கனிகள் பாதிக்கப்பட்டுரும். அப்போ வேரை டீல் பண்ணணும். ஓகே, வேற நம்ம சரியாக டீல் பண்ண பழகிட்டோம்னா, தலைமைத்துவத்தில் ஒருவருக்கு டீல் பண்ண, நமக்கு டீல் பண்ண பழகிட்டோமா, நம்ம நல்லா வளர்ந்து வரலாம். ஓகே, தலைமைத்துவம் நல்லா வளர்ந்து பிரகாசிப்பது சபைக்கு மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தான் தேவனோட பிரசன்னத்தை கொண்டு வருவீங்க. ஐயா, நான் ஒன்று சொல்கிறேன், நாளைக்கு நமக்கு ஆராதனை, தேவ பிரசன்னம் வரணும். The people must be blessed by the presence. நீங்கள் பாருங்கள், அப்படியே presence அப்படியே மாறுவாங்க. We shouldn't give them sound. We shouldn't give them emotional stuff. We shouldn't give them just 3 songs. The presence must come. Presence கட்டாயமாக வரும். அப்போ எங்கேருந்து வரும்? broken vessel இருந்து தான் வர முடியும். ஃப்ளஷ் உடைக்கப்பட்டவர்கள், சுயம் உடைக்கப்பட்டவர்கள், மாம்சம் உடைக்கப்பட்டவர்கள் தான் உள்ளே இருக்கிற அந்த தெய்வீக பிரசனத்தை வெளியே கொண்டு வர முடியும். ஆமென். அதான் நான் சொல்லுவேன், பழைய ஏற்பாடில் அவர்கள் வெளியே இருந்து உள்ளுக்கு போனாங்க. புதிய உடன்படிக்கையில் நம்ம உள்ளே இருந்து வெளியே வரணும். உள்ளே இருக்கிறோம். இப்போ 2வது பரிசுத்த ஸ்தானத்துக்கு வரணும். தேவ வசனத்தை கொண்டு அங்கே ஆத்மா புதுப்பிக்கப்படணும், ஆத்மா மறுரூபம் ஆகணும். அதை தாண்டி வந்து சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம்னா தேவன் வெளிப்படுவார். அங்கே இருக்கிற மகிமை சரீரத்தில் வெளிப்படும். நீங்கள் வந்து நிற்கும் போது பீப்புள் வில் பி பிளஸ். அவங்க தேவனை ருசி பார்க்கணுங்க. நான் சொல்கிறேன், அவங்க ஆவி தேவனை சாப்பிட குடிக்க ஆரம்பிச்சிருச்சேன். ஏன் சொல்கிறேன், நானே மெய்யான போஷன், நானே மெய்யான பானம்ன்றார். ஐ எம் த்ரூ ஃபுட், ஐ எம் த்ரூ ட்ரிங்க்ன்றார். அல்லேலூயா. இந்த சாப்பாடை சாப்பிட்டு இந்த பானத்தை குடிக்க ஆரம்பிச்சுட்டான் தெளிவு, சபை முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போக மாட்டாங்க, இங்கே உட்காந்துருப்பாங்க. பிகாஸ் they were filled. என்னமோ சாப்பிட்டாங்க. இங்கே வறுமையாக இருக்கிறனால தான் மாம்சம் அவங்கள ஏவி என்னமும் பண்ண வைக்கிது. சமாரியா பொண்ணு போல 5 புருஷன். what happened? திருப்தி அடையலை. ஒன் ஆஃப்டர் another. அவ்வளோ நினைக்கிறான், இவெல்லாம் கட்ட நல்லா திருப்தி இருப்போமா, சந்தோஷம் இருக்குமா, சமாதானம் இருக்குமா, அதுலேயும் ஃபெயில். அடுத்து கடைசியில் பார்த்த இன்னொரு பொண்டாட்டி எடுத்து வச்சுக்கிட்டா புருஷனை. ஆண்டவர் எவ்வளோ சத்தியம் தெரிஞ்சு ஞானமாக நான் சொன்ன மாதிரி டீல் பண்ணார் பார்த்தீங்களா? அந்த பேசேஜை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு இடத்துல கூட ஒரு ஹிண்ட் கூட ஆண்டவர் அவளை கொண்டைம் பண்ணவே இல்லை, கீழே போடவே இல்லை. ஆனால் அவரை பாராட்டினார். எப்படி தான் பாராட்டினார்? ஆமாம், இதில் நீ சரியாக சொன்னேன்னு பாராட்டினார். எதில் சரியாக சொன்னேன்? இப்போ இருக்கிற புருஷன் உன்னோட புருஷன் இல்லை தான், இதில் சரியாக சொன்னேன்னு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. உண்மையை சொன்னதுக்கு லுக் அட் த டேக்ஃபுல்லை பாருங்கள். ஆளு தொடப்பட்டுட்டா, போய் பட்டணத்தையே கூட்டி வந்துட்டாங்க. இவர் மெஸ்ஸியாவா இருக்குமான்னு. She got saved. You see? So anyway, this is very important. The root. ஜனங்கள் தேவனை குடிக்கணும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் எடுக்காது. அல்லேலூயா. So leaders, the onus is on you. பொறுப்பு உங்கள் மேலே இருக்கு. You must bring the presence. இன்னைக்கு பாருங்கள், ஐ அப்ரிஷியேட் ஈவன் இன் மை சர்ச். ரெக்கார்டிங் எங்கள் சர்ச்சுக்கு அனுப்பிடாதீங்க. ஈவன் எங்கள் சர்ச்சில் கூட வெரி குட் லீடர்ஸ். எங்கள் ஒய்ஃபை கேளுங்க, தே வில் ரன். அவங்களால ஓடுவாங்க. வெரி குட். பண்ணுறதுலாம் தே வெரி குட். ஐயா, உண்மையை சொல்கிறேங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் சர்ச்சில் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஒய்ஃப் கேளுங்க, அவங்க க்ளீனிங் பண்ணுறது, அவங்க எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாமே இது எல்லாம் பார்த்துக்குவாங்க. பட் நான் எதிர்பார்க்குறது, யூ மஸ்ட் பிரிங் த ரிவர்ஸ். அது தான் மக்களுக்கு வேண்டும். அது நல்லது, ஓடுறது வைக்கிறதுனா சுத்தம் பண்ணுறது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரதர் ஸ்பிரிச்சுவலி பேங்கராப்பாக இருப்பார். அவர்கிட்ட ஒரு ரிவர் இருக்காது. அந்த மாதிரி தான் ரொம்ப லீடர்ஸை நான் பார்க்குறேன். வெரி நைஸ் பிரதர், வெரி நைஸ் சிஸ்டர், எதை சொன்னாலும் செய்வாங்க, எதை சொன்னாலும் ஓடுவாங்க, இப்போ ஏற்றிட்டாலும் ஓடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ரிவர் வெளியே வராது. இதுதாங்க நம்ம சேலஞ்சு. இதான் நம்ம சர்ச்சில் ரிவர் ஃப்ளோ பண்ணும். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். பரிசுத்த ஆவியானவரை தண்ணிக்கு ஒப்பாக பேசுகிறார். தண்ணி இருக்கிற இடத்துல ஜீவன் இருக்கும், தண்ணி இருக்கிற இடத்துல வளர்ச்சி இருக்கும், தண்ணி இருக்கிற இடத்துல மீன்கள் இருக்கும்.
ஸோ த ரிவர் மஸ்ட் ஃப்ளோ. வர்ஷிப் லீடராக இருக்கட்டும், மியூசிஷியனாக இருக்கட்டும், river must flow. You are not here to lead 3 songs. That's good. No wrong in that. But you must release the river. ஜனங்க குடிக்கும். Oh, I felt presence, pastor. Brother, I present touch me. பாரத்தோடு வந்தேன், கவலையோடு வந்தேன். இப்படி ஒரு தீர்மானத்தோட நான் தேவ பிரசனம் என்னை லகுவாகிருச்சு. God is so good. அப்படி போகணும். So, we must check up on the root. சீக்கிரமாக பார்ப்போமா? 3 ஓகே. இப்போ இது நல்ல உதாரணம் யார் தெரியுங்களா? சவுல் லைஃப்பில் இருந்து தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். சவுல் வந்து பாருங்க, தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் அந்த பொறுப்பை கொடுக்கப்பட்டவர், தேவனால் அந்த ராஜ்யத்தை கொடுக்கப்பட்டவர். பட் இவருக்குள்ள ரூட்ஸ் இருந்திருக்கு, டீல் பண்ணப்படாத ரூட்ஸு. ஐயா, நான் அதுதான் சொல்கிறேன். நமக்குள்ள ரூட்ஸை நம்ம டீல் பண்ண விடலைன்னா நம்மளை தூக்கி எங்கே வச்சாலும் அடுத்த நிமிஷம் கீழே தான், இங்கே தான் கிடப்போம். இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்மளோட ஜபத்துக்கு அவர் ரொம்ப விஷயத்துக்கு இன்னும் நோன்னு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அந்த நோ இஸ் பிளஸிங் அஸ் மோர் தென் இஸ் எஸ். நான் நம்புறேன் அது. அவர் ஆம் என்று சொல்ற பார்க்கிலும் முடியாது என்று சொல்றது தான் நம்மளை வாழ வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கு. அன்னைக்கு அவன் சொன்னான், பிசாசு, யோபு ஆசீர்வதித்திருக்கீங்க, எனவே அவன் உங்களுக்கு கீழ்ப்படுகிறான், அதெல்லாம் எடுத்து பாருங்க, உங்களை சபிச்சிருவான். இன்னைக்கு தலைகளையா சொல்லுவான், ஆமாம் இன்னைக்கு இன்னும் ஆசீர்வதிக்காமல் இருக்கிறீங்க, இப்போ ஆசீர்வதிச்சு பாருங்க, அவன் ஓடி போயிடுவான். மிஞ்சி ஆசீர்வாதத்தை எடுக்க சொன்னான், அவங்களை சபிச்சிருவான். இப்போ ஆசீர்வாதத்தை கொடுத்து பாருங்க, நம்மளால் நிற்பதான் பார்ப்போம், கிளம்பிடுவாங்க. அவன் நினைக்கிறோம், இல்லைப்பா சார், ஆண்டவர் என்னை கோடீஸ்வரன் ஆக்கினா நான் சபையில் தான் இருப்பேன். யார் சொன்னது? ஆக்கின பிறகு தான் தெரியும். ஆக்கின பிறகு தான் தெரியும். காட் இஸ் வெரி வாய்ஸ். அல்லேலூயா. ஸோ சவுல் வந்து ஒரு நல்ல பாடங்க. சவுல்னாவே மாம்சம். ஈஸி. எப்படி சவுல் இஸ் எ வெரி சேட் ஸ்டோரி. ரொம்ப வேதனையான ஒரு கதை. அவருடைய அவர் வாழ்க்கையை மட்டும் அழிச்சாரு, அவரோட பிள்ளைகளை அழிச்சாரு, குடும்பத்தை அழிச்சாரு. He did all kinds of terrible things because of the root that was in him. அவருக்குள்ளே இருந்த அந்த தவறான வேறு டீல் பண்ணாதனால அவருடைய குடும்பத்தையே அழிச்சிட்டாருங்க, தேசத்தையே அழிவுக்குள்ளே கொண்டு போயிட்டார். பட் தேங்க் காட், ஆண்டவர் இன்னொரு ஆளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டார். You see, it's a very sad story. நல்ல மகன் ஜானத்தன் have to die with him. இவனால் சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. You see, what a tragic death. Tragic ending. பயங்கரமான ஒரு எண்டிங். ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல் தெரியுங்களா? இஸ்ரேலோட முதல் ராஜா. வாட் அ ஹிஸ்ட்ரி, வாட் அ ரிப்போர்ட் நமக்கு. You see. So let's see, அவருக்கு இருந்த என்ன பிரச்சனை பார்ப்போமா சீக்கிரமாக. அவருக்கு இருந்த முதல் பிரச்சனை என்ன தெரியுங்களா? அவருக்கு இன்டர்னல் இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சு. அவருக்கு உள்ள வந்து இன்செக்யூரிட்டி எப்படி சொல்றது தமிழ்ல? ஒரு பாதுகாப்பு அவருக்கு இல்லை. உள்ள வந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு செக்யூரிட்டி இல்லை. காரணம் என்னன்னா, இவர் என்ன மறந்துட்டார்னா, இவர் அழைத்தது தேவன், இவரை ராஜாவாக சிங்காசனத்தை அமர வைத்தது தேவன், அந்த ஜனங்கள் எல்லாம் கொடுத்தது தேவன். தேவன் தான் இவரோட இருக்க போறாரு, தேவன் தான் இவரை நடத்த போறாரு. இந்த விஷயத்துல இவர் வேறு எடுக்கலை. இதில் வேறு எடுக்காதனால அவருக்குள்ள வந்து இன்செக்யூரிட்டி வந்துருச்சு. என்ன இன்செக்யூரிட்டி? வாட் இஃப் ஐ லூஸ் மை த்ரோன்? என் ராஜ்ய பாரத்தை நான் இழந்துட்டேனா, ஜனங்களாம் என்னை விட்டு போயிட்டாங்கன்னா, இந்த நல்ல வாழ்க்கை என்னை விட்டு போயிடுச்சுனா அப்படின்னு ஒரு பயம் பாருங்களேன், ஒரு இன்செக்யூரிட்டி. அதனால தான் அங்கே பவுல் எப்போது சொல்லுவார், அவர் அன்பிலே நீங்கள் என்ன செய்யணும்? வேறு எடுக்கணும். இன்னும் அந்த வசனம் படிக்க சிம்பிளாக இருக்குது, பட் யூ டோன்ட் நோ ஹவு இட் கேன் பில்ட் யுவர் லைஃப். பி ரூட்டட் இன் ஹிஸ் லவ். Why? So that you will have security, you will have assurance, you will be established because you know God loves you. You know God will never forsake you. You know God cares for you. That's why you must be rooted in His love. இல்லைனா இந்த இன்செக்யூரிட்டி நமக்கு வந்துருங்க. இந்த இன்செக்யூரிட்டி வந்துருச்சுன்னா நம்ம தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம். இவனோட விழுச்சிக்கு முதல் காரணமே இதுதான். He had insecurity in his root. அவனோட வேறு. So we know அது எப்படி செயல்படுச்சு நமக்கு தெரியும். ஒன்ஸ் வந்து பாருங்க பாடுறாங்க, சவுல் 1000 பேரை கொண்டான், தாவீது 10,000 பேரை கொண்டான்னு கேட்டது தாங்க. அவனுக்கு என்ன வந்துருச்சு?
ஏஸ் பொறாமை வந்துச்சு. பொறாமை எங்கேருந்து வந்துச்சு? பயத்திலிருந்து வந்துச்சு. அது என்ன பயம்? போச்சு, நான் இன்னொரு ராஜரீகம் போக போகுது, என்னை கழட்டி விட போகிறானுங்க, ஜனங்களாம் என்னை ஒதுக்க போகிறானுங்க. யாரை ஏற்றுக்கொள்ள போகிறானுங்க? தாவீதை ஏற்றுக்கொள்ள போகிறான். You see, why must you feel like that? உன்னை தேவன்லையே அழைத்தாரு. ஐயா, அதெல்லாம் கவனமாக கேளுங்க. தலைவருக்கு இது ரொம்ப முக்கியம் தெரியுமா? இஃப் யூ ஃபீல் threatened inside, you will malfunction. இப்போ பாஸ்டர் அவர்கிட்ட தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காரு, பாஸ்டர் அவர்கிட்ட தான் இப்போ ரொம்ப ஐக்கியமாக இருக்கார், அடிக்கடிக்கு அவரை தான் முன்னுக்கு வந்து சாட்சி சொல்கிறாரு. நம்ம அவ்வளோதான் போல, இவ்வளோ நாள் நம்ம உண்மையாக இருந்தோம், இவ்வளோ பாஸ்டர் நம்மகிட்ட தான் இருந்தார், நம்ம முடிஞ்சுன்னு என்ன வந்துடும்? வந்தோன்னே தப்பு பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் எதில் வேறு எடுத்திருக்கணும்? அழைத்தவர் என் தேவன், என்னை அழைத்தவர் என் தகப்பன், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார். அதில் வேறு எடுத்துருந்துருக்கணும். அப்போ இங்கே மிஸ்டேக் பண்ண மாட்டோம். நோ, காட் வில் லீட். ஆனால் அது இல்லைன்னா, வேறு எடுக்கலைன்னா தப்பு பண்ண ஆரம்பிப்போம். மற்றபடி என்ன தெரியும் நான் சொல்கிறேன்? ஆமென். திஸ் இஸ் வெரி ட்ரூ. தெரியுங்களா? யூ மஸ்ட் பி ரூட்டட் இன் த லவ் ஆஃப் காட். தெய்வ அன்பில் நீங்கள் வேறு கொள்ளணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, நீங்கள் ஷேக் ஆக மாட்டீங்க. ஆமென். ரெண்டாவது அவருக்கு இது என்னது? த ரூட் ஆஃப் ஃபியர், பயம். சொன்னது போல தன்னுடைய வல்லமையை இழந்துருவார், பதவியை இழந்துருவார். ஒரு ஒரு ரைவல், ஒரு 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 எனக்கு விரோதமாய் போட்டிக்கு ஒருத்தன் வந்துட்டான், தாவீது. ஸோ எனி டைம் இது நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பயம். சீக்கிரமாக போவோம். மூன்றாவது, த ரூட் ஆஃப் ப்ரைட். அவருக்குள்ள என்ன வந்துருச்சு? பெருமை வந்துருச்சு. Saul became proud of his position. அவர் கொடுக்கப்பட்ட அந்த பதவியில் அவருக்கு பெருமை வந்துருச்சு. அவர் இஸ்ரேலோட முதலாவது ராஜா. வேதம் சொல்லுகிறது, pride goes before destruction and a haughty spirit before a fall. அழிவுக்கு முன்பதாக பெருமை போகின்றது. பெருமை லூசிஃபரை எப்படி பிசாசாக மாத்திருச்சுன்னு பாருங்க. ஆமாம் இல்லையா? ப்ரைட். he felt I am the king. ரொம்ப ப்ரைட் ஆகிட்டார். இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். நம்ம அதான் செக் பண்ணி பார்க்கணும். Number 4, the root of self-will. சவுல் என்ன ஆகிருச்சுன்னா, யாருக்கும் அவர் அடங்குற மாதிரி இல்லைங்க. நான் தான் ராஜா, நான் சொல்கிறது தான் எல்லாம் கேட்கணும். செல்ஃப் வில். ஓகே. அதனால தான் ஒரு நேரத்தில் பலியிட அவர் சாமியல் வர வரைக்கும் அவர் காத்திருக்கணும். ஆனால் சாமியல் வர தாமதித்ததுனால ஜனங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே பதர்த்தமாக பாதிப்பில் போகிறதுனால இவர் போய் சீக்கிரமாக பலியிட்டார். ஏன்னோ ப்ரைட் இதுதான் கொண்டு வர, செல்ஃப் வில்லை கொண்டு வந்துடும். அப்படின்னா ஐ எம் அன்டீச்சபிள், அன்கரெக்டபிள். நம்மளை என்னை யாரும் மாற்ற முடியாது, எனக்கு யாரும் குற்றம் சொல்ல முடியாது, யாரும் என்னை சரிப்படுத்த முடியாது, நான் சரிதான், நீங்களும் என்கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு தெரியும். ஈஸி. அப்போ நம்ம இந்த பதவியில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கீழே இருக்கிறவங்களை யாருமே நம்மளை பேச விட மாட்டோம், நம்மளை கரெக்ட் பண்ண இது தப்புன்னு சொல்கிறதுக்கு விட மாட்டோம். ஸோ இவருக்கு இந்த ப்ராப்ளம் பாருங்கள். அது ஒன்று இன்னொன்று எப்படி சம்பாதிக்கிறது பார்க்குறீங்களா? இன்செக்யூரிட்டி brought the fear, fear brought pride, pride brought self-will. Okay? And number 5, the root of isolation. ஆண்டவர் அவரை ரிஜெக்ட் பண்ண உடனே, சாமுவேல் அவரை போய் பார்க்குறத நிப்பாட்ட உடனே சவுல் தனித்த மனிதனாக ஆகிட்டார். அதுக்கு மேலாக அவரை ஒரு பொல்லாத ஆவி வேற தொந்தரவு பண்ண ஆரம்பித்து விட்டது. ஸோ பாருங்கள், அவருடைய நிலைமை மோசமாகவே போய்கிட்டு இருக்கு. கீழே இஸ் கோயிங் டவுன்வர்ட்ஸ். ஓகே, ட்ரிஃப்டிங் ஒன் ஸ்டெப் ஆஃப்டர் another. ஒரு ஸ்டெப் இன்னொரு ஸ்டெப் கீழே போகிறாரு. ஈ குட் ஹவ் ரிப்பென்டட். அட்லீஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் நினச்சா மனம் திரும்பி இருக்கணும், இல்லை அடுத்த ஸ்டெப்பில் நினச்சா மனம் திரும்பி இருக்கணும். இவர் தான் யாருமே உள்ளே பேச விடுறது இல்லையே. யூசி. ஸோ தனித்த மனிதனாக இட் கேன் ஹேப்பன். நீங்கள் பாருங்கள், சம்டைம் யூ ஃபீல் யூ வாண்ட் டு பி அலோன். நான் இவங்க கூடலாம் சேரலையா, லீடர் தான், பட் நான் என் வேலையை போட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என் பொறுப்பை பார்த்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இவங்கெல்லாம் தேவையில்லை, இவங்கெல்லாம் போய் ஏன் பேசிக்கிட்டு இவங்க அதை சொல்லுவாங்க, நான் தனியாக இருந்துக்கிட்டு. இது ராங்க. இந்த மாதிரி நம்ம தலைமைத்துவத்தில் இருக்க முடியாது. நமக்கு டைம் இருக்காது. நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த புஸ்தகத்தை வந்து நான் பாஸ்டர்கிட்ட அனுப்புவேன். மேபி அவர் உங்களுக்கெல்லாம் ஒன்று கொடுக்க சொல்கிறேன், ஒரு காப்பி வாட்ஸ்அப்பில். நீங்கள் படிங்க. டீம் மினிஸ்ட்ரி இருக்குது, எப்படி டீமாக வேலை செய்யணும். நமக்கு மணியாச்சு யூசி, எப்படி டீம் மினிஸ்ட்ரி செய்யணும். நம்ம வந்து ஐயோ இவங்கெல்லாம் என்னால் செய்ய முடியாதுங்க,
என் பொறுப்பை நான் பாட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்படி முடியாது. அது நல்ல வாசல் பிசாசு நுழைவதற்கு. we work as a team, we work as a family. ஒரு டீமாக, ஒரு குடும்பமாக நம்ம எல்லாரும் வேலை செய்யணும். அல்லேலூயா. என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அதை நம்ம சரிப்படுத்தலாம், அதை நம்ம மன்னிக்கலாம். யாரும் இங்கே பொல்லாதவர்கள் இல்லை, யாரும் இங்கே தீமையால் இல்லை, யாரும் இங்கே சத்துரு இல்லை. பலவீனம் இருக்குது, எஸ். ஆனாலும் நம்ம அதை சொன்னது போல தேவனுடைய வசனத்தை கொண்டு, அன்பை கொண்டு நம்ம சரிப்படுத்தி நம்ம சேர்ந்து வேலை செய்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பிரியவே கூடாது. எந்த ராஜ்யமோ, எந்த குடும்பமோ, எந்த தேசமோ பிரிஞ்சிச்சுன்னா அது நிலை நிற்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. No kingdom, no nation, no family can stand if it is divided. So the devil will try to divide us before he scatters us. நம்மளை முதல்ல டிவைட் தான் பண்ணுவான். நமக்கு தெரியாது, நமக்கு அது நியாயமாக படும். இவரோட பேசாமல் இருக்கு நல்லது தான், அது எனக்கு நல்லது. இவர்கிட்ட பேசி யார் அடி வாங்குறது? இந்த லீடரா, இவர் சரியான பெருமை பிடிச்சவர், இந்த அம்மாவா மீட்டிங்கே வராது ஆனால் ரொம்ப பேசும். இந்த மாதிரி பிரிஞ்சிட்டோங்க, இருதயத்தில் போச்சு. தயவுசெய்து அப்படி இருந்தால் இன்றைக்கி நம்ம மனம் திரும்பிடணும். we have to work as a team. இங்கே சொன்னது போல் இந்த சரீரம் எப்படி செயல்படுது, கை, கால், கண்ணு, காது எல்லாமே எப்படி செயல்படுது பாருங்கள். ஒன்றுக்கு பாதிப்புனா எல்லாத்துக்குமே பாதிப்பு, ஒன்றுக்கு கணம்னா எல்லாத்துக்கும் கணம். பாடியாக நம்ம ஃபங்க்ஷன் பண்ண பழகணும். as a family, as a team, as a body, we must learn to function. நான் பார்க்குறேன் இது ரொம்ப இடத்துல இருக்குது. இன்னும் 5 பேரில் ஒரு ஆள் வந்து கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பார், ரொம்ப வச்சிக்க மாட்டார். you see, so dangerous, cannot. அந்த மீதியான 4 பேர் பாதிக்கப்படுவாங்க. ஒருத்தர் கொஞ்சம் டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இருப்பார், அதிகாரம் பண்ணுறவராக இருப்பார். யோசி, பாஸ்டர் கூட ஏச மாட்டார், இவர் ஏசுவார். பாஸ்டர் கூட பரவாயில்ல உற்றியானவர், இவர் விட மாட்டார். தலைமத்துவத்தில் யோசி, அந்த மாதிரி இருக்க முடியாது. அப்போ ஃப்ளோ ஆகாதுங்க. ஆவியின் ஒருமன பாடை எல்லாம் காவலோடு காத்துக்கொள்ளுங்க. யூ லீடர்ஸ் மஸ்ட் with all your effort guard the unity of the spirit. If there's no unity among us, the spirit cannot flow. நம்ம சர்வீஸ் ஆசீர்வாதமாக இருக்காது. அதுக்கு தடை நம்ம. Because you are in a leadership position. நீங்கள் தலைமைத்துவ பொசிஷனில் இருக்கிறீங்க. நீங்கள் அவங்கள பிடிக்கல, இவங்கள பிடிக்கல அப்படின்னு நம்ம இருந்தோம்னா ஃப்ளோ ஆகாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் எப்படி ஒன்றா இருக்கிறார்கள், எப்படி ஒருவராய் செயல்படுகிறார்கள், எப்படி மூவராய் ஃப்ளோ பண்ணுறாங்க பாருங்க. Where there is Trinity, where there is unity, there will be Trinity ன்னு சொல்லுவாங்க. ஒற்றுமை இருக்கிற தேவன் இருப்பார். அல்லேலூயா. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமா இருக்கு. அங்கே தேவன் ஜீவனை கட்டளையிடுகிறார், அபிஷேகத்தை ஊத்துகிறார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். See, the devil will play in your mind. உங்க சிந்தையில் அவன் விளையாடுவான். make you to rehearse again and again. அந்த சிஸ்டர் சொன்னது, இந்த பிரதர் சொன்னது, கமிட்டி மீட்டிங்கில், லீடர்ஷிப் மீட்டிங்கில் அவங்க அப்படி கொஞ்சம் காசாராக பேசினது, நீங்கள் சொன்னது அவங்க ஒத்துக்கொள்ளாமல் போனது, திருப்பி மைண்டில் போட்டு சிந்திக்க வச்சு அவங்க மேலே கசப்பை உண்டு பண்ணிடுவான். இந்த பிரதர் எப்போ பார்த்தாலும் எதை சொன்னாலும் முடியாதுன்னு தான் சொல்லுவார். அவருக்கு என்னை பிடிக்கல போல. ஸோ many things இருக்குங்க. பட் we have to be wise. அல்லேலூயா. என்னங்க இவ்வளோ கப்ச்சு போட்டு இருக்குது, ஒரு பின் கீழே விழுந்தா கூட இப்போ சத்தம் கேட்கும் போல. என்னையை பார்க்க எனக்கே பரிதாபம் இருக்குது. இவ்வளோ உற்சாகமாக பேசுகிறேன், இவ்வளோ இங்கே கேமராவில் பார்க்குறவங்க நினைப்பாங்க ஆளுகள் இருக்கா இல்லையான்னு தெரியலையே, இந்த ஆள் ஆன்லைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், ஒரு சத்தத்தை காணும், அவ்வளோ கப்ச்சு போட்டு இருக்குன்னு. ஆன்லைன் மீட்டிங் தான் போல இதுன்னு. என்னங்கய்யா? ஏமேன். ஓகே, ரொம்ப ஆறுதலான வார்த்தையா. ஸோ ஐசோலேஷனு. ஸோ அப்படியே பாருங்கள், நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இவங்கெல்லாம் பேச மாட்டோம். டைரக்ட் டீலிங், பாஸ்டர் அம்மா கிட்ட இல்லை பாஸ்டர்கிட்ட. பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், இது டைரக்ட் டீலிங். அவங்ககிட்டலாம் நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர். இட்ஸ் டேஞ்சரஸ். ஸோ தென் த ரூட் ஆஃப் ரிபேலியன், இண்டிபெண்டன்ஸ். இதுதான் தனித்து போகிறது. அடுத்து வந்து தனியாக செயல்படுகிற ஒரு நிலையை கொண்டு வரும். இண்டிபெண்டன்ஸாக இருக்க ஆரம்பிப்போம். ஓகே பாஸ்டர் நான் வரமாட்டேன், நீங்கள் என்கிட்ட ஃபோனில் என்னென்னு சொல்லிடுங்க. ஓகே, என்னென்ன விஷயம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபோனில் சொல்லிடுங்க பாஸ்டர், நான் வரல, ப்ராப்ளம்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லிடுங்க. ஸோ தே மூவ் as independent. இதெல்லாம் சாத்தானோட காரியம். You see, they work as independent. ஸோ இந்த டீமில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். வர்ஷிப் டீமில் எத்தனை வர்ஷிப் லீடர் இருக்கிறீங்க, எல்லாம் முக்கியமாக இருக்கணும். ஓகே, அண்ட் தென் கேர் குரூப் மினிஸ்ட்ரியா, கமிட்டிஸா, ட்ரெஷரரா, must be very careful. ஓகே, ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் என்ன செய்யும், த ரூட் ஆஃப் ரிபேலியன், முரட்டாட்டம் செய்ய ஆரம்பிக்கும், அதிகாரத்தை எதிர்க்க ஆரம்பிப்போம். பாருங்கள்,
பயத்தில் ஆரம்பித்து பெருமைக்கு போய் சுயசித்தத்துக்கு போய் தனித்த வாழ்க்கைக்கு போய் இண்டிபெண்டாக போய் இப்போ ரிபேல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓப்பனாக எதிர்க்க ஆரம்பிச்சிருவோம் சவுலை போல. ரிபாலியன் இஸ் த சின் அன்டு விச்கிராஃப்ட். ரெண்டாகம் பண்ணுவது, முரட்டாட்டம் பண்ணுவது பெண்ணிசூனிய பாவத்திற்கு சமம். விக்கிர ஆராதனை பாவத்துக்கு சமம். God hates rebellion. முரட்டாட்டம் பண்ணுறது. அண்ட் தென் முரட்டாட்டத்தோட த்ரெட்டன் பண்ணுறது. பாஸ்டர் நீங்கள் இந்த மாதிரினா நான் இறங்கிடுவேன் பாஸ்டர், இறங்கிடுவேன் பாஸ்டர் சொல்லி 50 வருஷம் ஆகிறேன்னு இறங்கியிருக்க மாட்டாங்க. நான் இறங்கிடுவேன் பாஸ்டர். இது த்ரெட்டனிங். ஏன்னா அவங்க இல்லைன்னா வேறு ஆள் இல்லை. ஸோ ரிபேலியன் பண்ணுறது. எல்லாம் பிடிச்சிக்கல, நான் பரவாயில்ல, நான் பசாம அந்த சர்ச்சுக்கு போய்க்கிறேன். யூனோ, ஸோ வி டோன்ட் ரிபேல். அடுத்து த ரூட் ஆஃப் ஸ்டபன்னஸ். இந்த ரெண்டாங்க முரட்டாம் பண்ணுறது பிடிவாதத்துக்குள்ளே கொண்டு வரும். இங்கே நோட்ஸில் ஒரு வேடிக்கையாக போட்டிருக்கு, இவன் சவுல் டொங்கியை தானே தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். டொங்கி தமிழில் இருந்தால் கழுதையை தானே தேடிட்டு போய் அங்கே சாமுவேலை பார்த்து நாளைக்கு ராஜாவாகனா அங்கே போட்டிருக்கு, கழுதையை தேடிட்டு போனவன் கழுதையாகவே மாறிட்டான். சரி, டொங்கிக்கு டீம் ஒர்க்லாம் தெரியாது. டொங்கியை யோக் பண்ண மாட்டாங்க. டொங்கிக்கு டீம் ஒர்க் தெரியாது. அது ரொம்ப முரட்டாட்டம் பண்ண. அதான் சங்கீதத்தை சொல்லுவார், நீ டொங்கியை போல ரிபேல் பண்ணாதுன்னுவார், கழுதையை போல நீ ரிபேல் பண்ணாதுன்னுவார். யூசி. And then stubbornness will go to the root of jealousy. இது போறாமை. நமக்கு பிரேஸ் காட் யாருக்குமே போறாமல் இல்லை. ஆமீன் சொல்லியிருந்தீங்கன்னா அது உண்மையாக இருக்கும். ஆமீன் சொல்ல நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க. போறாமை. ஐயோ இது வந்துடுங்க. இங்கே நமக்கு போறாமல் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் தேவதூதன். மனுஷன் தான் போறாமல் இருக்கும், தேவதூதன் கூட இருக்குது. போறாமல் வந்துடும். இவர் எப்படி கொடுத்தாங்க, அவருக்கு எப்படி கொடுத்தாங்க, இந்த ப்ராஜெக்டில் நான் தானே அதை செஞ்சுருக்கணும், என்ன தானே இன்சார்ஜாக போட்டிருக்கணும். சரி, கேம்புக்கு போகிறோம், 4 வர்ஷிப் நடத்திருக்கணும், ஏன் போக்கி அவங்ககிட்ட கொடுத்தாங்க. நைட்டு செஷன் 4 நடத்திருக்கணும். பல இதில் வரவங்க போகிறாம ஜெலசி. அதனால தான் ஆரம்பத்திலே நம்ம ஃபவுண்டேஷன் வச்சுட்டோம், உடையணும். உடையாமல் இதெல்லாம் காப்பாற்ற முடியாது, இதெல்லாம் ஜெயிக்க முடியாது. போராமல் வரும். சவுலுக்கு தாவீது மேலே எவ்வளோ போராமை. ஆமென். jealousy will turn into the root of hatred. போராமை நாளைக்கு வெறுப்பாய் மாறும், கசப்பாய் மாறும். தாவீது மேலே அவன் வெறுப்பு கொண்டு கசப்பு கொண்டு தாவீதையே கொல்லணும். அப்புறம் என்ன ஆகிரும், போராமை கசப்பு வந்துருச்சுன்னா அவங்கள பற்றி குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம், அவங்கள குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். அவங்க எதாவது செஞ்சாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை என்ஜாய் பண்ண மாட்டோம், என்ன குறைன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? என்ன குறை கண்டுபிடிக்கலாம், பார்த்துட்டுமா அதை போய் பேசுறது. இவர் பாருங்க இந்த குறை அவருக்கு ரொம்ப கத்துறாருல மைக்கில். அவர் ஏன் அப்படி கத்துறாரு, ஏதாவது ஒன்று சொல்லணும். அது எங்கேருந்து வந்துச்சு? ஃப்ரம் ஜெலசி, ஃப்ரம் ஹேட்ரட், பிட்டர்னஸ். நவ் தே ஆர் கம்ப்ளைனிங், ஃபைண்டிங் ஃபால்ட், கிரிட்டிசைசிங். அண்ட் தென் த ரூட் ஆஃப் ரிட்டாலியேஷன். இது எதிர்க்கிறது, பழி வாங்கிறது. ஓகே, எப்படியாவது அவங்கள தாக்கணும், எப்படியாவது அவங்கள காயப்படுத்தணும், எப்படியாவது அவங்கள அவமானப்படுத்தணும். ஓகே. அண்ட் ஃபைனலி த ரூட் ஆஃப் செல்ஃப் பிட்டி. சுய பரிதாபத்தில் கடைசியாக போயிடுவோம். யூசி, நம்மளே சுய பரிதாபம் ரொம்ப பயங்கரமானது. செல்ஃப் பிட்டிக்குள்ளே போயிடுவோம். யாரும் நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பரவாயில்ல நான் பாவம், நான் பேசாமல் ஒதுங்கிக்கிறேன், நான் பேசாமல் சேர்ச்சை விட்டு போயிடுறேன். எல்லாம் செல்ஃப் பிட்டியிலிருந்து பண்ணுற காரியம். செல்ஃப் பிட்டி ரொம்ப டேஞ்சரஸுங்க. அது ஒரு ஆளை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களே அவங்க மேலே பரிதாபப்படுறது, அதான் டேஞ்சரஸ். ஒரு ராங் ரீசன். ஸோ இந்த மாதிரி வேறுகளை நம்ம அப்பப்போ கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நம்ம மத்தியில் இந்த கேரக்டர் ட்ரேட்ஸ் இருக்குன்னு சொன்னால், இதை நம்ம டீல் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா நம்ம மத்தியில் உருவாக வேண்டிய நல்ல தாவீதுகள் வீணாகி விடுவார்கள்.
நல்ல தலைமைத்துவத்துக்குள்ள வர வேண்டியவர்கள், நல்ல ஊழியத்துக்குள்ள வர வேண்டியவர்கள் பாதிக்கப்பட்டு நம்ம நிமித்தமாக அவங்க போயிடுவாங்க. and we will be happy. அவங்க போனனால நம்ம சந்தோஷப்படுவோம். Normally I am talking out of experience. Sometimes people are very happy because that brother, the sister left the leadership or even left the church. Now they feel free. Freedom பார்ப்பாங்க. Thank God better. But we lost a very good soul, a very good brother. நமக்கு தான் நஷ்டம். ஆமென். ஸோ ஒர்க் ஆஸ் அ டீம். நான் முடிச்சிடுறேன், நான் மற்றதெல்லாம் போல, நம்ம டைம் ஆச்சு. ஓகே, ஆக்சுவலி பார்க்க போனால் இன்னும் ரொம்ப முக்கியமானதெல்லாம் இருக்குது. எப்படி ஒரு லீடர் வழி நடத்தணும், ஒரு லீடரோட கேரக்டர் ட்ரேஸ் என்ன, அதெல்லாம் போனோம்னா மணி 5 ஆகிரும். அப்புறம் புதுசாக திறக்கிற பிரியாணிக்கு போக முடியாது. பாஸ்டர் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு, புதுசாக திறக்கிறாங்க பாஸ்டர் பிரியாணி போய் இறங்கிடுவோன்னு. ஆமென். இருக்குது, ரொம்ப இருக்குது. ஹவ் அ லீடர் ஷுட் லீட். எப்படி ஒரு லீடர் எப்படி நடத்தணும், ஒரு லீடருடைய சுபாவம் எப்படி இருக்கணும். ஓகே, மேபி நான் என்ன செய்கிறேன், இந்த புக்கை நான் பாஸ்டருக்கு கொடுக்குறேன். பாஸ்டருக்கு நீங்கள் படிங்க. ஓகே, நீங்கள் படிச்சுக்கிங்க, படித்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இங்கே இருக்குது ஒரு பார்ட். அதனால தான் நான் கேட்டேன், ஒரு செகண்ட் மேன் எப்படி அவரோட ரோலை ப்ளே பண்ணணும். செகண்ட் மேன்னா அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவரோட பொறுப்பு என்ன, அவரை எப்படி கண்டுகொள்ளணும், அவரை எப்படி ட்ரெயின் பண்ணணும், அவர் எப்படி தலைமைத்துவத்தை கொண்டு வரணும். ஓகே, அவர் எப்படி அந்த ரோலில் ஃபங்க்ஷன் பண்ணணும், அவருக்கும் சீனியர் பாஸ்டருக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கணும், இவருடைய பொறுப்பு என்ன, சபை பொறுத்தவரை இவரோட பொறுப்பு என்ன, தலைவர் வரைக்கும் இவரோட பொறுப்பு என்ன, மற்ற சபை பொறுத்தவரை இவரோட பொறுப்பு என்ன, எல்லாம் பாட் பாய் பாட்டு அதில் இருக்குது. பசங்க நான் கொடுக்குறேன் அந்த புஸ்தகம், நீங்கள் கொடுங்க. let them study. Amen. ஸோ நம்ம இங்கே நிப்பாட்டிடுவோம். ஓகே, these are the roots. இதை பார்த்துக்குங்க. எப்பொழுதுமே ப்ளீஸ் டீம் ஒர்க்குங்க. தயவு செய்து அவரை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடாதீங்க. அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நீங்கள் போய் பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்குது. அவங்க உங்களை ஆறுதல் படுத்துவாங்க, உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாங்க, உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. நீங்களாக அதை சுமந்துக்கிட்டு நீங்களே ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் ஷேர் டு தெம். இவர் எப்பொழுதும் ஹர்ட்டிங்காக இருக்குது பாஸ்டர், அவர் பண்ணுற ஹர்ட்டிங்காக இருக்குன்னா அவங்க நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, உங்களை பலப்படுத்துவாங்க. ஓகே, இதே நீங்கள் தேறி வரலாம். நீங்களாக உங்களுக்குள்ளே வச்சு 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 இந்த மாதிரி கசப்பான வேருக்குள்ளே போய் திடீரென்று வேறு மாதிரி ஒரு முடிவுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. ஆமென். நீங்கள் ரொம்ப 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 முக்கியமான ஆள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டீம் ஒர்க்கை காத்துக்கொள்ளுங்க. ஹெல்ப் ஒன் another. know that all has got weakness. எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது, எல்லாரையும் ஹெல்ப் பண்ணணும். டேக் டைம் டு ஹெல்ப். இங்கே இன்னொரு காரியம், முக்கியமான காரியம், அடுத்த பாடத்தில் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். ரிலேஷன்ஷிப் கட்டாயம் பில்ட் பண்ணணும். நம்ம வந்து போகிறவர்களாக இருந்துமாங்க நம்ம ஊழியம் சிறப்பாக செய்ய முடியாது. நம்ம நல்ல உறவை நமக்குள்ளே பில்ட் பண்ணணும். எப்பொழுதுமே அந்தந்த குரூப்பாக உட்காந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் மிங்கல் பண்ணணும், லீடர்ஸ் மிங்கல் பண்ணணும். அப்பப்போ ஐஸ் பிரேக்கிங் வைக்கணும். நல்ல ஒரு ஃபெலோஷிப், நல்ல ஒரு உறவு நமக்குள்ளே இருக்கணும். நல்ல ஒரு உறவு இருக்கணும், பலமான உறவு இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் இந்த 12 பேரை எப்படி உறவை ஒருத்தருக்குள்ள கட்ட வைத்தார் பாருங்க. கடைசியில் பேதுரு எழுந்து நிற்கும் போது 11 பேர் அவரோட எழுந்து நிற்கிறாங்க. God taught them how to love one another. அதுதாங்க பிரதானமாக கொடுத்தாரு. நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருக்கணும். தெரியுமா? 12 பேர். அப்போ தான் உலகத்துக்கு தெரியும் நீங்கள் என்னோட சீசர். யூ மஸ்ட் பில்ட் ரிலேஷன்ஷிப். டச் அண்ட் கோ மாதிரி இருக்கவே முடியாது. ரிலேஷன்ஷிப் இல்லைனாங்க நம்ம நல்லா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷனல் லீடராக ஆகிடுவோம். வி டோன்ட் வாண்ட் டிரான்சாக்ஷனல், வி வாண்ட் ரிலேஷனல் லீடர்ஸ். ஸோ டேக் டைம். சபை முடிஞ்ச பிறகு ஓகே, நீங்கள் மொதல் ஆளாக வீட்டில் போய் சேர்ந்து டிவியை திறந்துடாதீங்க. நீங்கள் தான் கடைசியாக போகணும். லீடர்ஸ் தான் வரணும், லீடர்ஸ் தான் கடைசியாக போகணும். எல்லாரும் ஒரு பெரிய ஆமின்னு சொல்லுங்கள். நீங்கள் கடைசியாக வந்துட்டு நீங்கள் மொதல் ஆளாக போனீங்கன்னா எப்படி இருக்கும் தலைமைத்துவம்? இஃப் யூ ஆர் த லாஸ்ட் டு கம் இன், பாட்டு ஓடுது, அப்போ தான் நீங்கள் அடிச்ச முடிச்சா வந்து போடுறீங்க. சபை முடிஞ்சாலும் என் பேக் தூக்கி ஓடுறது நீங்கள் தான். என்ன ஒரு சூப்பரான லீடர் நம்ம ஆளுங்க பார்ப்பாங்க. யூ கேனாட் டூ தட். யூ மஸ்ட் பி ஃபர்ஸ்ட் டு கம், யூ மஸ்ட் பி த லாஸ்ட் டு கோ. எல்லாம் எடுத்து வச்சுட்டு பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிட்டு வீட்டில் போய் பாஸ்டர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போகணும். அதான் தலைமைத்துவம். நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். இதை சொன்னேன்னா இன்னொரு 2.5 மணி நேரம் ஓடிடும். நான் பாஸ்டர் டேவிட் சந்தியாவு கீழே இருந்தேன். அப்படி தான் இருந்தேன். எங்கள் ஒய்ஃப்க்கும் எனக்கும் எப்போதும் சண்டை வரும். எல்லாம் போயிடுவாங்க. அந்த டீம்லேயே தூரமாக இருக்கிறது நாங்கள் தான். கை குழந்தை மோட்டர் பைக்கு தான். 5 மணி ஆராதனை. 5 மணி ஆராதனைக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு சேர்ச்சியில் இருப்போம்னு நினைக்கிறீங்க? 3 மணி. ஆராதனை 7 மணி போல முடியும். எத்தனை மணிக்கு மோட்டர் எடுத்துகிட்டு போவோம்னு நினைக்கிறீங்க? 9:30 மணி நைட்டு. சில நேரத்தில்
பாஸ்டர் ஊழியம் போயிட்டாருன்னா பாஸ்டர் அம்மாவை நான் தான் மோட்டரில் ஏற்றி போய் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் வந்து என் ஒய்ஃபையும் சின்ன கை குழந்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் அம்பாங்கில் இருந்து தாமிங்ஜியாவுக்கு வரணும். தாமிங்ஜி அவங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். பிளாக்கோங்க வரணும். பிளாக்கோங்க உங்களுக்கு தெரியாது, பரவாயில்ல. காஜாங்க வரணும். ஆக்சுவலி இது வந்து காஜாங்கோட இருந்து தூரம். ஃபர்ஸ்ட் கோ. அவர் பேக்கை பிடிச்சிக்குவேன், அவர் துணி தூக்கிக்குவேன். அப்படியே இருந்து தான் ஆண்டவர் என்னை பாஸ்டராக எழுப்பினார். ஆமென். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி, இது சர்ச் லீடர்ஷிப் இப்படி தான் இருக்கணும். எக்ஸாம்பிள், லீட் பை எக்ஸாம்பிள். அவங்க ஒரு பக்கெட் ரத்தம் சிந்தணும்னா நம்ம 10 பக்கெட் ரத்தம் சிந்தணும். 10 மணிக்கு ஆராதனா 9:15 இங்கே இருக்கணும். 9க்கெல்லாம் அங்கே தலைவர் இருக்கணும். எல்லாம் ஸ்டாண்ட் பை, எல்லாம் ப்ரே, இங்கே வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கணும். சபையார் வந்து பார்க்கணும், என்னடா எல்லாம் போகும்போது எல்லாரையும் கை கொடுத்து அனுப்பிட்டு எல்லாம் போங்க, எல்லாம் பண்ணுங்களேன், நாங்கள் பார்த்துக்குறோம். கடைசியாக போகணும். நான் சொல்கிறேன், சேர்ச் மாறிடும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. ரொம்ப நன்றி. குற்றம் குறைகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்க. பாஸ்டர் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. நாளைக்கு காலையில் ஆராதனையில் சந்திப்போம். ஆமென். தேங்க்யூ. ஜெபம் பண்ணி முடிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களோட கிருபைக்காக நன்றி. நாங்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் இன்னும் உருவாகணும், இன்னும் உடைக்கப்படணும். எங்களுக்குள்ளே இன்னும் சுயம் இருக்கிறது, இன்னும் பலவீனம் இருக்கிறது. எங்களை உங்களோட கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளிலே வந்த வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கணும். வந்த வெளிச்சத்தில் நாங்கள் மனம் திரும்பணும். வந்த வெளிச்சத்தில் நாங்கள் ஆண்டவரை நிச்சயமாக ஒரு 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 டிராஸ்டிக்கான மாற்றங்களை நாங்கள் இன்றைக்கி கொண்டு வரணும். அப்பா, இந்த அருமையான பிள்ளைகள் இவ்வளோ நேரம் உட்காந்து உங்களோட வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே இவங்களுக்குள்ள அந்த அழைப்பு இருக்குது, அந்த பாரம் இருக்கு ஐயா. அதனால தான் வந்திருக்கிறாங்க. எனவே தகப்பனின் செம்மையாய் உருவாக்குங்க. இந்த ஊழியம் மறுபடியுமாய் எழும்பட்டும். இந்த ஊழியம் மறுபடியுமாய் புதுப்பிக்கப்படட்டும். இந்த ஊழியம் மறுபடியும் அனல் கொண்டு மகிமையில எழும்பட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சீசன் எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கட்டும். மறுபடியும் எங்களை எல்லாருக்கும் ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களோட கிருபையை ஊற்றுங்க, உங்களோட அன்பை ஊற்றுங்க, உங்களோட பிரசன்னத்தை ஊற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise the Lord.